ஹாய் ஹலோடா. எல்லாம் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்க. நான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு அதிகமாகிட்டேன்டா. என்னால் கிளாஸ் கூட கவனிக்க முடியலை. ஒரு மாதிரி வீடியோ போடணும்னு அந்த மைண்ட் செட்லேயே இருக்கனால என்னால் அங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணவே முடியலை. சாரிடா. நான் ஒன் ஷாட்னது 2 ஷாட்டில் 3 ஷாட்டில் முடிக்கிற மாதிரி வந்துருச்சு. கோச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு பாட்டில் நான் சொதப்பி வச்சுட்டேன். ஆனால் அதை நல்லா ரெக்கார்ட் பண்ண நினச்சேன். எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனில் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணணும்னே ஒரு மாதிரி சொதப்பிட்டேன்டா. செகண்ட் பார்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் ஃபைனல் தான். ஜிமினுக்கும் ஜேகேக்கும் ஐயோ இப்போ பாருங்களேன், இப்போ கூட நான் சொதப்புறேன். வீக்கும் ஜேகேவுக்கும் கண்டிப்பாக சேர்த்து வீடியோ போடுறேன். கோச்சிக்காதீங்க ஐமி. நான் இதோட ஸ்டாப் பண்ணேன்னா மாஹி தாண்டா. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஆயிஷாட்ட சொல்லியிருப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாடா, எல்லாமே என்னட்டு தான் அப்படின்ட்டு. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதில் வந்து கண்டினியூடா. இப்படியே காலேஜ் விட்டு வீட்டுக்கு தான் வர்றீங்க. ஜிம்னுக்கு தானே டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஜிமின், நாளைக்கு மூவிக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நாளைக்கா? அது ஒயன் ஒர்க் இருக்கு. என்ன ஜிமின், உங்கள் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நானே கிளாஸ் கட் அடிச்சிட்டு வரேன். எனக்கு உங்களுக்கே தெரியும் எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஆனால் நானே பாருங்கள் லீவு போடுறேன். நீங்கள் போடக்கூடாதா? உங்கள் பொண்டாட்டிக்கானே போட மாட்டீங்களா என்ன? இல்லை ஒயன். போங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறீங்க. ஏய் அப்படின்றாரு. பட் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கடா. இவன்கிட்ட சொல்லி காண்டாகுது. ஜிமின் தாண்டா. ஒரு வேளையா அவங்க ஹாஸ்ட்டையும் பர்மிஷன் வாங்கிடுறாரு. உங்களுக்கு கால் பண்ணுறாரு, நீங்கள் எடுக்கவே மாட்றீங்க. டெக்ஸ்ட் பண்ணுறாரு ஓகே அப்படின்ட்டு. அதுக்கடுத்தா நீங்கள் கால் அட்டன் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஜிமின், லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ ப்ரிஷா அப்படின்றீங்க. என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? இல்லை இப்போ என்னமோ சொன்னேன். ஐ லவ் யூ புருஷான்னு சொன்னேன். ஒயன் ஒன்றும் இல்லை. என்ன ஜிமின்? சரி அது இருக்கட்டும். என்னை எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க? ஒயன், என்னை பற்றி இன்னும் உனக்கு எதுவுமே தெரியாது. உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஐயோ நம்மளை பற்றி எதுவும் கேட்டுருவானா என்ன? கேட்டால் என்ன சமாளிக்கலாம். என்ன ஜிமின், நான் ஒரு போர்க்கெல்லாம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்களா என்ன? ஏன் என்ன இப்படி சொல்கிற? நான் இருக்கேன்ல, உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன். அப்புறம் என்ன ஜிமின், நானும் காலேஜ் முடிச்சுட்டு உங்கள் கூட உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்காண்டி உங்கள் பாஸ்ட்டை கேட்க மாட்டிங்களா என்ன? கேட்குறேன் ஒயன் அப்படின்ட்டு செம்மையாக எப்படிலாம் அவர் கூட நம்ப வைக்க முடியுமோ அவ்வளோவுக்கு நம்ப வைக்கிறீங்க. இப்படியே மூவிக்கும் போகிறீங்கடா. இப்படியே அடிக்கடி லீவு போட்டு ஜிமின் கூட நல்லா ஊர் சுற்றுறீங்க. இப்போ ஒரு 5 டேடா ஜிமின் கால் பண்ணுறீங்க. பட் அவர் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு கால் பண்ணாமல் இருக்கான்? கால் எடுக்காமல் இருக்கான். இன்னும் 1 வீக் தான் இருக்குது. எப்போ நான் அதை முடிக்க போகிறேன்னு தெரியலையே. திருப்பி அகைன் கால் பண்ணுறீங்க. அவரும் எடுக்கிறாரு. ஜிமின், என்னாச்சு? கால் பண்ணால் எடுக்க மாட்டீங்க. எனக்கு ஃபீவராக இருக்குது. அதான். என்னாச்சு ஜிமின்? எனக்கு கொஞ்சம் ஃபீவர். அதான். எங்கே இருக்கீங்க? வீட்டில். நான் வேணா வரவா ஜிமின்? இல்லை பரவாயில்ல ஒயன். அதெல்லாம் இல்லை. உங்கள் லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்கள், நான் வர்றேன். இல்லை ஒயன். அவரும் சென்ட் பண்ணுறாரா? நீங்களும் அதை பார்த்துட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ் தானா? இது தெரியாமல் போச்சு ஒயன் அப்படின்ட்டு ஜிமின் வீட்டுக்கிட்ட தானே ஸ்டாப் பண்ணுறீங்க. நீங்களும் காலிங் பெல் அடிக்கிறீங்க. வரவே இல்லை. அகெயின் கால் பண்ண அடிக்கிறீங்க. டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் தாண்டா பார்க்குறீங்க. ஜிமினோட ஃபேஸ் பூரா ஒரு மாதிரி பிங்கிஸாக இருக்குது. அவர் ஃபீவரில் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அவர் லிப்ஸ்லாம் சொல்லவே நான் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அவரவே பார்க்குறீங்க. ஜிமின், என்னாச்சு? ஃபீவர் ஒயன். நீங்களும் உள்ளே போகிறீங்க. சாப்பிட்டியா ஜிமின்? இல்லை. கிச்சன் எங்கே இருக்குது? அங்கே. உனக்கு தான் குக் பண்ண தெரியாதே. உங்களுக்காண்டி பழகிக்கிட்டேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்கடா. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போடணும் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிருப்பீங்க. நீங்களும் அவருக்கு தாண்டா கொஞ்சமாக சூப் வைக்கிறீங்க, கொண்டுக்கிட்டும் வரீங்க. ஜிமின் தாண்டா அந்த சேர்லேயே உட்காரவே முடியல அவரால். ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. நீங்களும் ஜிமின் ப்ரெஷ் பண்ணிட்டீங்களா?
இல்லை ஒயன். ஓ அப்படின்ட்டு நீங்களும் அந்த ஷூப்பை தாண்ட கீழே வச்சுட்டு எங்கே இருக்கு உங்கள் ரூம்? மேலே. ஓ அப்படின்ட்டு நீங்களும் சரி வாங்க ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவரால் நடக்கவே முடியல. ஓ இதெல்லாம் என் தொலை எழுத்து அப்படின்ட்டு அவரோட ஹேண்டை தானே உங்கள் ஷோல்டரில் போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கூட்டிகிட்டு அவர் ரூமுக்கும் போகிறீங்க. ம் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவரும் உள்ளே போய் ப்ரஷ் பண்ணுறாரு. நீங்கள் கீழே போய் தான் அந்த சூப் எடுத்துகிட்டு வரீங்க. அவரும் ப்ரஷ் பண்ணிட்டு மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி கழுவிட்டு அந்த பெட்டில் தானே வந்து உட்கார்றாரு. இந்தங்க இந்த சூப் குடிங்க. எல்லாம் என் குடி ஜெம்மன் அப்படின்ட்டு நீங்களும் கொடுக்குறீங்க. அவருக்கு சுடுது. ஹோ அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி ஊதி ஊதி அவருக்கு ஊட்டி விடுறீங்க. அவரும் உங்களே தான் பார்க்குறாரு. ஒரு மேலே அப்படி அனலாக கொளுத்துது. ஏன்னா அவர் பக்கத்தில் தானே நீங்கள் இருக்கீங்க. ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது. அவர் கண் கலங்களும் உங்களை பார்க்குறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு ஃபீவர் வேறு ஒரு மாதிரி பிங்காக இருக்குது. நீங்களும் ஊட்டிகிட்டே ஜிம்மில் தான் பார்க்குறீங்க. நீங்களும் அதை ஊட்டி முடிச்சு தரனா அவரோட வாயை ஒரு மாதிரி தொடச்சிட்டு அங்கே பக்கத்தில் வைக்கிறீங்க. தொட்டு பார்க்குறீங்க. டேப்லெட் போட்டிங்களா என்ன? இல்லை. எங்கே இருக்குது? அங்கே இருக்குன்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களே எடுத்து அவருக்கு போடுறீங்க. அவரும் சாப்பிட்டுக்கிறாரு. நீங்கள் தொட்டு பார்க்குறீங்கன்னா அவ்வளோ ரெட்டிஷாக அப்படி அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. என்ன இவ்வளோ ஹீட்டாக இருக்குது? ஜிம்மின் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? இல்லை பரவாயில்ல டேப்லெட் போட்டேல்ல இல்லை படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் படுத்துக்கிறாரு. ஓகே ஒயன் நீ வீட்டுக்கு போ, டைம் ஆச்சு. ஜெம்மன் இப்படி இருக்கீங்க, எப்படி உங்களை விட்டு போகிறது? அப்பாவும் உங்களுக்கு தாண்டா. உங்கள் அப்பாவுக்கு ஃபீவராக இருக்கையில் அவங்க அம்மா தாண்டா அவங்களுடைய பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஈர துணி வச்சு தொடச்சி விடுவாங்க. அது மாதிரி நீங்களும் தாண்டா ஒரு கீழே போய் குட்டியாக அதில் ஒரு தண்ணி ஹீட் பண்ணி ஒரு துணியை கொண்டுக்கிட்டு ஜிம்மினோட ரூமுக்கு வர்றீங்க. ஜிமின் நல்லா ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்கிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அந்த ஹீட் வாட்டர் பக்கத்தில் வச்சுட்டு ஜிம்மினோட ஷர்ட்டை தாண்டா கழட்டுறீங்க. அவரும் என்ன அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஒயின் என்ன பண்ணுற? ஜெமின் அமைதியாரு. ஒயின் என்ன அப்படின்ட்டு நீங்களும் ஷார்ட் பண்ண கழட்டுறீங்க. பார்த்தா உங்கள் கண்ணே வியர்ட் ஆகுது. ஏன்னா அவருக்கு 6 பேக்லாம் ஒட்டி இருக்கு. என்ன இப்படி இருக்கான்? இவன் தான் அழகுன்னு பார்த்தா இவன் பாடி மொத்தமாக அழகாக தான் இருக்கும் போலயே அப்படின்ட்டு நீங்கள் தானே அந்த துணி எடுத்து ஒரு மாதிரி தொடச்சி விட்றீங்க. என்னன்னு தெரில உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மினுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. வேணாம் ஒயன் நானே தொடச்சிக்கிறேன் ஷோ அப்படின்ட்டு நீங்களும் அவர் ஃபேஸு அவர் செஸ்ட்டு அவர் ஆர்ம்ஸு எல்லாமே துடைக்கிறீங்க. அவர் லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்குது. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் லிப்ஸ்ட்டு தாண்டா போகிறீங்க. அவரும் உங்களையே தான் பார்க்குறாரு. என்னடி பண்ணுற? ஓ இதெல்லாம் வீக்கில் அப்படி நீ வாட்டிலும் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை விட்டுறாதடி. நீங்களும் ஒரு மாதிரி எந்திரிச்சிடுறீங்க. ஜெமின் தாண்டா உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்கிறாரு. நீங்கள் ஒரு இழுத்த போட்ஸ்க்கு நீங்கள் ஒரு செஸ்ட்டில் போய் படுத்துக்கிறீங்க. ஓயன் ப்ளீஸ் டே எனக்கு குளிருது, ப்ளீஸ் என் கூட படு அப்படின்னு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜெமின் ப்ளீஸ் ஓயன் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அவருடைய ஹீட்டு செம்மையாக இருக்குது. அவருடைய ஹீட்டுடா உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவருக்கு ரொம்ப ஃபீவர் இருக்குது அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்படியே டைம் ஆகுதுடா. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. நீங்களும் அப்படியே அவரை ஹக்குக்குள்ளேயே படுத்துடுறீங்க. இப்படியே 4 o'clock ஆகுதுடா. நீங்கள் தான் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நீங்கள் 2 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. ஜிம்மின் ஃபேஸவே பார்க்குறீங்க. அவர் ஃபேஸில் பூரா அவ்வளோ ஹேர் ஒட்டிருக்கு. அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி ஒதுக்கி விட்டு தான் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கார். அவர் ஃபேஸவே நீங்கள் ஒரு மாதிரி ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கடா. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் லிப்ஸுக்கு வர்றீங்க. உங்கள் கண்ட்ரோல் மிஸ் பண்ணி அவர் ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பட் ஜிம்மினுக்கு தெரியல, அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நல்லா கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. லவ் யூ ஜிமின் அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறீங்க. என்னடி பண்ணுற? யோ அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸ் ஒரு மாதிரி துடைக்கிறீங்க. ஷோ என்னடி ஒயன் இது ஒரு டாஸ்க் அவ்வளோதான். இது உண்மையான லவ் இல்லடி. உனக்கு லவ்வுக்கு சத்தியமாக செட் ஆகாது. ஜிம்னோட ஹேண்டை ஒரு மாதிரி எடுத்து விட்றீங்க. எடுத்து விட்டு தள்ளி வந்து ஜெமன் ஜெமன் அவரும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. டைம் ஆச்சு
நான் கிளம்புறேன். உனக்கு நான் கீழே குக் பண்ணி வச்சுட்டு நான் கிளம்புறேன். நீ நைட்டு சாப்பிட்டுக்க ஜிமின். டேப்லெட் அங்கே இருக்குது. நான் கிளம்பட்டுமா? ம். ஓகே ஓயன். ஐ லவ் யூடா ஜிமின். பாய் அப்படின்ட்டு போகிறீங்க. ஆனால் ஜிமின் அவரும் பார்க்குறாரு. எனக்கு எப்போ சொல்ல போகிற? ஓயன் சீக்கிரம் சொல்லிடு ஜிமின். என்னை லேட் பண்ணிடாத. ஓகே பாய் அப்படின்ட்டு நீங்களும் வந்துடுறீங்க. உங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்கடா. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் காலேஜ் போயிருக்க மாட்டீங்க. அங்கே போய் சொல்லிவிட்டு ஜிமினை பார்க்க வந்திருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான்டா கால் பண்ணிட்டு, என்னடி ஏண்டி காலையில் வரமாட்டோம்னு சொன்னேன். அதுவா, ஜெமினுக்கு ஃபீவர், அதான் அவன்கிட்ட எப்படி இருக்கான் அப்படின்ட்டு பார்க்க போனேன். என்னாச்சுடி? ஃபீவர்டி, அதான் டேப்லெட் கொடுத்துட்டு ஃபுட் சமைச்சு வச்சுட்டு வந்துட்டேன். பாவண்டி எப்படி சொல்கிற? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன அவன் பொண்டாட்டியா? அவன் கூடயே இருந்து அதெல்லாம் பார்க்குறதுக்கு? ஏன் என்னடி சொல்கிற? எப்படி உன்னால் இப்படி நடிக்க முடியுது? அவரும் ஒரு மனுஷன்டி. ஆனால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவடி. மாஹி, ஓ முடியல, எனக்கு தூக்கம் வருதுடி, நான் தூங்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் காலை கட் பண்ணுறீங்க. மாஹிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன காலேஜில் தான் இப்படி ஒரு மாதிரி பிரித்து விடுவீங்க. பட் ஒரு பர்சனை லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி இப்படி பண்ணுறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் தானே ஜிம்னுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, ஜிமன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஓயன், நல்லா இருக்கு, இப்போ பரவாயில்ல அப்படின்றாரு. நெக்ஸ்ட்டு வேலைக்கு போகிறீங்களா என்ன? போகணும். ஓ ஏன் ஜிமன், 2 டேஸ்க்கு ரெஸ்ட் எடுக்கலாம்ல? உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஜிமன். இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிமன். பயன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க. சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணால் தானே உங்ககிட்டயே இருந்து நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு பேசுகிறீங்க. ஏய் இல்லடி. ஆ ஏய் ஜிமன், இப்போ என்ன சொன்னீங்க? இல்லடி. இப்படி தான் என் புருஷன் மாதிரி பேசுகிறீங்க. இதவே கண்டினியூ பண்ணுங்க. இப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு நீங்களும் காலை கட் பண்ணிடுறீங்க. இப்படியே 2 டேஸ் ஆகுதுடா. இப்போ ஒரு 3 நாள் தான்டா இருக்குது. அதாவது அந்த 1 மந்த் முடிகிறதுக்கு. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த 3 டேஸில் என்ன சொல்லாமல் இருக்கும். இதுக்கு மேலே உனக்கு எப்படி நம்ப வைக்கிறது? ஆயிஷா சொன்ன மாதிரி என்னால் முடியாதா என்ன? ஏன் எப்படி உன்னால் பெண் வாங்க முடியும்? சான்ஸே இல்லை. எப்படியா இருந்தாலும் ஜெமின் விழுந்துட்டான். பட் என்ன சொல்லத்தான் மாட்டான். அதான் காண்டாகுது. இப்படியே டைம் ஆகுதுடா. ஒயன், என்னம்மா? இன்னைக்கு உனக்கு காலேஜ் இல்லைன்னு தெரியும். அதுக்கு என்ன? உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் போயிட்டு வா. எம்மா எதுக்கு நான்? ஒரு ஃபைலை வச்சுட்டு வர முடியும், அதை ஒன்றை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. எம்மா என்னால் முடியாது, நீங்கள் போங்க. ஒயன், எனக்கு வீட்டில் நிறையா வேலை இருக்குது, நான் எப்படி போகிறது? அம்மா என்னால் முடியாது, நீங்களே போங்க அப்படின்னு சொல்கிற. முடியாது ஒயன், என்னால் முடியாது, உங்கள் அப்பா ஒன்று தான் கூட சொன்னாங்க. ஓ சரி கொடுங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்கடா. ஜெஃபுக்கு காலையிலே கால் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி நான் வரல, அவருக்கும் ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்ட்டு இருப்பார். நீங்கள் தாண்டா உங்கள் காரை எடுத்துகிட்டும் உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ்க்கும் போய்கிட்டு இருக்கீங்க. செம்மையாக சாங் போட்டு நல்ல வைப்போடு போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவோட ஆஃபீஸும் வந்துருச்சு. நீங்களும் அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு தாண்டா அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயும் போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சுல்ல இங்கே வந்து. லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. அங்கே இருக்கிறவங்க தாண்டா. ஒயன் மேம், எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தா தெரில, நல்லா தானே நிற்கிறேன். அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்ட்டு நீங்களும் அந்த ஃபைலை கொண்டு போகிறீங்க. திமிரு பிடிச்ச சின்ன வயசுலேயும் இப்படி தான் இருந்தால் இப்போயும் இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்கடா. உங்கள் அப்பாவோட கேபின் தானே நீங்களும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே பார்த்தா அதாவது ஜிம்மினும் உங்கள் அப்பாவும் ஒரு ஃபைலை தாண்டா வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, உங்கள் அப்பாவும் பார்க்குறாங்க, ஜிம்மினும் பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு ஷாக். ஒயன், என்னம்மா இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? நான் எப்போ சொன்னேன்? அது இல்லைப்பா, அம்மா
இப்போ தான் சொன்னாங்க. அவள் எப்போ பார்த்தாலும் லேட் தான் பண்ணுவா. கொண்டம்மா ஃபைல் அப்படின்ட்டு நீங்களும் ஜிம்மினை பார்த்துக்கிட்டே அந்த ஃபைலை போய் கொடுக்குறீங்க. ஜிம்மினுக்கெலாம் அவ்வளோதான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேப்பா. என்னாச்சு? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? இல்லைப்பா, நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஜிமின், இதான் என் பொண்ணு ஒயன். ஹாய். ஜிமின் தாண்டா உங்களையும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவர் கண்ணில் ஒரு மாதிரி டேஸ் வருது. ஓகே ஜிமின், இதை முடிச்சிருங்க அப்படின்றாரு. ஜிமின் தாண்டா அவர் ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு அந்த கேபினை விட்டு வெளியில் போயிடுறாரு. ஐயோ, என்னை வேற பார்த்துட்டானே. இன்னும் 3 டேஸ்க்குள்ளே இவனை கவுக்கலான்னு பார்த்தா ஐயோ எதுக்குடா இங்கே வந்தோம்னு இருக்கே. இவன் என்ன நினச்சிருப்பான்? ஏமாத்திட்டோம்னு நினச்சிருப்பானா? இல்லை ஐயோ இதவே மறைச்சிருக்கோம். அப்போ நம்ம லவ்வும் போய் நினச்சிருவானா? ஐயோ ஓயன் தப்பு பண்ணிட்டியடி. அப்பா, எனக்கு தலைவலிக்குது. நான் போய் கேன்டீனில் போய் காஃபி குடிக்கட்டுமா? சரிடா போ அப்படின்றாங்க. நீங்களும் வெளியில் தாண்டா போகிறீங்க. ஜிமினை தான் பார்க்குறீங்க. பட் ஜிமின் இல்லை. கடுப்பாயிருச்சு உங்களுக்கு. உங்கள் கண்ணு ஜிமினை தாண்டா தேடுது. இந்த சைடு ஜிமின் தாண்டா. அவர் ஜான் கேபினுக்கும் போயிருப்பார். ஏய் என்ன ஜிமின், ஓகேவாடா? ஃபைல் கொண்டு வந்துட்டாங்களா என்ன? கொண்டு வந்துட்டாங்கடா. நீ ஏன்டா ஒரு மாதிரி பேசுகிற? டே ஜான், நம்ம பாஸோட பொண்ணு யார் தெரியுமா? யார்? ஒயன்றா. ஒயனா? என்னை லவ் பண்ணுறாள்ல அந்த ஒயன்றா. ஜானுக்கு ஷாக்காக இருக்குது. என்னால் எப்படா நம்ம பாஸோட பொண்ணை லவ் பண்ண முடியும்? இல்லை, என் லவ்வை நான் சொல்ல போகிறதில்ல. அவட்ட இப்போயே கால் பண்ணி இவ்வளோ நாள் நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினச்சி தான் நான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன். உன்னை லவ் பண்ணல அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். டீ மச்சான், லூஸ் மாதிரி பேசாத. அந்த பொண்ணு அவளோட உயிரை கூட பெருசாக நினைக்காம உனக்காண்டி சாக நினச்சவ. கண்டிப்பாக உன்னை ரியலாக லவ் பண்ணுறாடா. மிஸ் பண்ணிடாத மச்சான் ப்ளீஸ். இல்லைடா, என்னால் முடியாது. நம்ம பாஸ்க்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது. மச்சான் பைத்தியமாடா நீ? சொல்லிக்கிட்டு இருக்கையிலே அந்த கேபினை விட்டு வெளியில் வந்துடுறான்டா. ஜான் எவ்வளோ பின்னாடி கத்திக்கிட்டே வர்றான். பட் அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாறணும்னா அவனும் கேபினுக்குள்ளே போயிடுறான். ஜிமினுக்கு தாண்டா கால் பண்ணுறான். ஆனால் ஜிமின் எடுக்கவே இல்லை. நீங்கள் தாண்டா வெளியில் வரதை பார்த்தோன்னு கிடச்சிட்டான் அப்படின்ட்டு ஜிமினுக்கு பார்த்து போய்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டான். பட் கீழே குனிஞ்சிட்டு அவனோட கேபினுக்குள்ளேயும் போகிறான்டா. நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா அவனோட கேபினுக்குள்ளே தான் போகிறீங்க. ஜிமின், ஒயன் ஸ்டாப். ஓகே, எனக்கு புரியுது ஜிமின், நீ என் மேலே கோவமாக இருக்க. ப்ளீஸ் ஒயன், ஜிமின் நான் சொல்கிறத கேளுடா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒயன், இங்கேருந்து போயிடு. ஓகே, நீ கோவமாக இருக்கேன்னு நல்லா தெரியுது. நான் நீ எதுவும் சொல்ல வேணாம் ஒயன். நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, புரியுதா? அன்னைக்கு நீ நெக்கில் கத்தி வச்சனால தான் என்னட்டும் ஒரு பொண்ணு சாகக்கூடாதுன்ட்டு உன்கிட்ட பேசி சிரித்து பழகுனேன், அவ்வளோதான். மற்றபடி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் உன்னை லவ் பண்ணவும் இல்லை. கொஞ்ச நாள் ஆனால் நீயே சரியாயிருவ. அதுக்கடுத்து இதெல்லாம் சொல்லலாம்னு நினச்சேன். ப்ளீஸ் ஒயன், இங்கேருந்து போ. இல்லை ஜிமின், நீ போய் சொல்கிற. நீ என்னை உண்மையாகவே லவ் பண்ணுற, எனக்கு நல்லா தெரியும். ஒயன், நான் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணவே இல்லை. இல்லை ஜிமின், நீ என் அப்பா யாருன்னு தெரிஞ்சனால தான் நீ நான் அவாய்ட் பண்ணுற. ஒயன், அப்படிலாம் இல்லை, இங்கேருந்து போ. யாராவது பார்த்தா நம்மளை தப்பாக நினைப்பாங்க. பரவாயில்ல, யார் தப்பாக நினச்சா எனக்கு என்ன? நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின் அப்படின்ட்டு அவர் பக்கத்துலேயே போகிறீங்க. ஒயன் ப்ளீஸ் இங்கேருந்து போ அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி பின்னாடியே போகிறாரா. ஹே ஜிமின், பின்னாடி போகிறீங்க. என்னை லவ் பண்ணலைன்னா தைரியமாக நிற்க வேண்டியதானே? எதுக்கு போகிறீங்க? அப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க. ஒயன் இல்லை அப்படின்னு அவரும் நிற்கிறாரு. அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே, ஜிமின் என்னை நீங்கள் லவ் பண்ணல. அவரும் உங்களையே தான் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. இல்லை, உன்னை லவ் பண்ணலை. அப்படியே ஜிமின் உங்கள் கண்ணு கலங்குது. நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்கல்ல. ப்ளீஸ் ஒயன், நான் உன்னை லவ் பண்ணல. ப்ளீஸ் இங்கேருந்து போறியா? நீங்கள் என்னை லவ் பண்ணல ஜிமின். இல்லை, ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஜிமின். சீரியஸாக லவ் பண்ணுறேன் ஜிமின் அப்படின்ட்டு அவர் நெக்கை பிடிச்சி தானே நீங்கள் ஒரு மாதிரி அவர் லிப்ஸில் உங்கள் லிப்ஸை வச்சு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. அவர் ஒரு மாதிரி உங்களை தள்ளி விடுறாரு. அவரோட ஹேரை பிடிச்சி கிஸ் பண்ணுறீங்க. டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. அவர் கண்ணிலேருந்து அவ்வளோ டீயர்ஸ் வருது. அது உங்கள் சீஸ்லேயும் படுத்துட்டா அப்படி டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. உன்னை நான் லவ் பண்ணுறேன்டி, ஆனால் எப்படி? எனக்கு தெரியாதுடி என்னோட பாஸோட பொண்ணுன்னு. அவரும் எவ்வளவோ
உங்கள தள்ளி விட பார்க்குறாரு. பட் நீங்கள் க்ரிப்பா பிடிச்சிக்கிட்டு அவர் ஃபைட் பண்ணுறீங்கடா. உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது அவர் அழுகுறாரு அப்படின்ட்டு. நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்கடா. பார்த்தா உங்களை பார்த்துக்கிட்டே தான் அவர் அழுகுறாரு. நீங்களும் அவர் ஐஸை பார்த்தே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் உங்களுக்கு ஐ கேன் போகுது. கொஞ்ச நேரத்துலேயே அவரோட ஹேண்டு தான்டா உங்கள் சீஸை ஹக் பண்ணுது. நீங்களும் அவரையே தான் பார்க்குறீங்க. இப்போ அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரா. அவர் எமோஷ்னல், அவரெல்லாம் ரொம்ப பேஷனட்டாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு நல்லா புரியுது நம்ம லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. நீங்களும் ஜிம்மினை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அவர் கண்ணில் அவ்வளோ டீஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜான் தான்டா ஜிமின் ஃபோன் எடுக்காதனால அவரும் ஒரு மாதிரி ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு போய் ஜிமினை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவரோட கேபினை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஜிமின் இப்படி உங்களை கிஸ் பண்ணுறதை அவர் பார்த்துட்டாரு. அவரும் உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அவரோட கேபினுக்கு போகிறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பயந்துருப்பார் ஜிமின் வேணாம் அப்படின்ட்டுருப்பான் அப்படின்ட்டு. பட் நீங்கள் இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவரும் அவரோட ஒர்க் பார்க்குறாரா. கொஞ்ச நேரத்துலேயே ஜிமின் உங்கள் லிப்ஸை விடுறாரு. நீங்களும் அவரே பார்த்துட்டு தான் விடுறீங்க. ஜிமின் என்னை லவ் பண்ணலன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி ஜிமின் என்னை கிஸ் பண்ணுறீங்க? நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க எனக்கு நல்லாவே தெரியும். என்ன என் அப்பா பாஸோட பொண்ணு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா ஜிமின்? இப்போ கூட சொல்லுங்கள். உங்கள் பின்னாடி இப்பயே வர்றேன். என் அப்பா அம்மாவை தூக்கி போட்டு உங்கள் பின்னாடி வர நான் ரெடியாக இருக்கேன் ஜிமின். இப்போ புரியுதா உங்களை நான் எவ்வளோக்கு லவ் பண்ணுறேன்னு? அவரை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்கடா. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அவர் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் தான்டா ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க ஜிமின்ட்ட. ஜிமின் இப்பயாவது சொல்லுடா, என்னை லவ் பண்ணுறியா? அவரும் உங்களையே தான் பார்க்குறாரு. என்ன ஜிமின் இன்னமும் என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஜிமின் எதுவுமே சொல்லடா. உங்கள் சீஸை ஹக் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் மட்டும் கிஸ் பண்ணுறாரு. நீ வீட்டுக்கு போவேன், உன்னை வீட்டில் தேட போகிறாங்க, உங்கள் அப்பா வேற வரப்போகிறாரு. ஜிமின் நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன ப்ளீஸ் வாயன் அப்படின்ட்டு உங்களையும் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில அனுப்புகிறாரா. ஐயோ இவன் வேறு என்ன சொல்ல மாட்டான். நீங்களும் உங்கள் லிப்ஸில் கை வச்சுட்டே ஒரு மாதிரி போகிறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த டயத்தில் எதுக்கு கிஸ் பண்ணீங்கன்னு கூட உங்களுக்கே தெரில. நீங்கள் பாட்டில் ஒரு ஃப்ளோவில் கிஸ் பண்ணிட்டீங்க. இது உங்களுடைய செகண்ட் கிஸ்ஸு. ஜிமினுக்கு தாண்டா அவரோட சீட்டில் உட்காந்துட்டு அவரோட லிப்ஸவே பார்க்குறாரு. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாக உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் தான் பாஸோட பொண்ணுன்றாலும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கிட்டு நீங்கள் தான்டா உங்கள் கார்லேயும் போய்கிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி ஜிமினோட தாட் தான் வருது உங்களுக்கு. வீட்டுக்கும் போகிறீங்கடா. உங்கள் அம்மா தான் ஏண்டி ஃபைலை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. பட் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. இவன்னா எதுவுமே சொல்லாமல் போகிறா. எப்போ பார்த்தாலும் அடங்கவே மாட்டுறா. எல்லாம் என் புருஷனை சொல்லணும். அவர் தான் செல்லம் கொடுத்து கெடுக்கிறாரு. நீங்களும் உங்கள் பெட்டில் தாண்டா படுத்துக்கிறீங்க. உங்கள் லிப்ஸவே ஒரு மாதிரி தொட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஜிமினோட கேபின் தாண்டா நாக் ஆகுது. அவரும் பார்க்குறாரு. பார்த்தா ஜான் தான் வர்றாரு. ஜிமின் என்ன பிரேக்கப் பண்ணிட்டியா என்ன? ஜான் பிரேக்கப் பண்ணியிருப்ப போல். ஆனால் லிப்ஸில் என்னடா காயம்? அப்போதை பார்க்கையில் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ யாரோ கடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த லிப்ஸவே பார்க்குறாரு. இடிச்சுக்கிட்டே மச்சான். ஓ இடிச்சுக்கிட்டியா? எனக்கு என்னமோ லிப்ஸை கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. இல்லைடா நான் தான் பார்த்தனே 2 பேரும் சும்மா அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததை. என்ன பார்த்தியா? எங்கே நீ வாட்டில் எனக்கு கால் பண்ணி சொல்லிடுவோன்னு பயத்தில் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா நல்லா தேட்டரில் மூவி பார்த்த மாதிரி பார்த்துட்டு போனேன். நான்லாம் சிங்கிள்ரா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஜிமின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஆனால் ஜான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. எதுக்குடா? இல்லைடா அவள் என்னை உண்மையாகவே லவ் பண்ணுறாடா. அதான் நான் சொன்னனே நீயும் சீரியஸாக லவ் பண்ணுறதா. அப்புறம் என்னடா உன் லவ்வை சொல்ல வேண்டியதானே? அது அப்புறம் மச்சான் நம்ம பாஸ் அவளே அதை பற்றி நினைக்காம உன்னை லவ் பண்ணுறா. அதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? எதை பற்றி ஃபீல் பண்ணாமல் நீ ப்ரப்போஸ் பண்ணு. கண்டிப்பாக அவள் ஏற்றுக்குவா. அவள் எப்போன்னுக்கிட்டு இருக்கா. ஒரு வார்த்தைக்காண்டி ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப வெயிட் பண்ணாதடா, நல்ல பொண்ணாக இருக்கான், மிஸ் பண்ணிடாத அப்படின்ட்டு அந்த ஃபைலை கொடுத்துட்டும் போகிறான். இது எதுக்குடா?
இந்த ஃபைல் தான் ஓகேவாயிடுச்சு, அப்புறத்துக்கு என்னோட டேபிள் வச்சுட்டு வந்த. ஓ சாரிடா. அவனும் போயிடுறான். அந்த ஃபைலை தாண்டா ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறான். நீங்கள் இந்த சைடு பெட்டில் தான்டா. நீங்கள் ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜிமின் கிஸ் பண்ணது நீங்கள் கிஸ் பண்ணதா அது அது மாதிரி முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஓ என்னடி ஆச்சு, பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி உங்கள் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸில் பொத்திக்கிறீங்க. பார்த்தா ஜிமினோட ஸ்மெல்லு. அவரை நீங்கள் ஹக் பண்ணியிருப்பீங்களடா, அதனால அவரோட சென்ட் ஸ்மெல் உங்க மேலே. அதே நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒயன் என்னடி காதலுக்கு இருக்கு பிடிச்சிருச்சா இல்லை என்ன? ஹோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சும்மா ஃபன் அவ்வளோதான். ஏ ஒயன் கீழே சாப்பிட வாடி அப்படின்ட்டு உங்கள் அம்மா கூப்பிட்றாங்கடா. ஆ வர்றேம்மா அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி கீழே தான் போகிறீங்க. நீங்களும் சாப்பிட்றீங்கடா, ஆனால் உங்களால் சாப்பிடவே முடியலை. உங்கள் லிப்ஸில் அந்த சாப்பாடு படையில் கூட உங்களுக்கு ஜிமின் தாட் தான் வருது. ஓ ஜிம்மன் என்னடா, உங்கள் லிப்ஸவே ஒரு மாதிரி உங்களை சக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் ஒயன் என்னடி சாப்பிடாம என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா அது எனக்கு போதும்மா. ஏய் போட்ட சாப்பாடு அப்படியே இருக்குது, எனக்கு போதும் அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. உங்கள் லிப்ஸவே ஒரு மாதிரி தாண்டா லெக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அகைன் அகைன் ஜிமினை கிஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு உங்கள் பெட்டில் போய் குப்பர் அடித்து படுத்துக்கிறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜிமின் தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. இந்த சவுண்டை கேட்டு டக்குன்னு தானே நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. நீங்களே என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்குறீங்கடா. உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி வருது, ஸ்மைல் செம்மையாக பண்ணுறீங்க. ஒரு லவ் ஹார்ட் போட்டிருக்காரு. சாப்பிட்டியா ஒயன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிலாம் கேட்குறாரு. நீங்களும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறீங்கடா. உங்களுக்குள்ள குட்டி குட்டி ரொமான்ஸ் போகுது. நீங்களே உங்களை மறந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. சாப்பிட்டியா ஒயன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இனிமே தான். நீங்கள் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாரு. கீழே தாண்டா உங்கள் அம்மா கத்துறாங்க. உங்களுக்கு இந்த சவுண்டு லைட்டாக கேட்குது. ஓகே ஜிமின், கீழே அம்மா கூப்பிட்றாங்க, பாய் அப்படின்ட்டு நீங்களும் வச்சிடுறீங்கடா. ஓகே குட் நைட் அப்படின்றாரு. இல்லை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் அப்புறமா வர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒயன் ஜிமின் அப்படின்றீங்க. ஓகேடி அப்படின்ட்டு அவரும் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. நீங்களும் ஃபோன் வச்சுட்டு தாண்டா டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழேயும் போகிறீங்க. ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. கீழே உங்கள் அம்மா அப்பா தாண்டா உங்களே பார்க்குறாங்க. ஓ அப்படின்ட்டு நார்மலாக போகிறீங்க. ஒயன் என்னம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். உங்கள் அம்மா தாண்டா உங்களுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. என்ன ஒயன், காலேஜெல்லாம் ஒழுங்காக போறியா என்ன? நீங்களும் உங்கள் அப்பா பார்க்குறீங்க. போகிறேனே. இல்லை அடிக்கடி லீவ் எடுக்கிறியாம்ல, அப்போ உங்கள் அம்மாவும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக உங்கள் வாயில் வச்சுருந்த ஃபுட் அப்படியே ஒரு மாதிரி கீழே ஒரு மாதிரி சிந்துது. உங்கள் அப்பாவையும் பார்க்குறீங்க. என்னவோ அடிக்கடி லீவே போடுறேன்ட்டு உங்கள் பிரின்ஸிபல் எனக்கு கால் பண்ணுறாங்க. இல்லைப்பா, அது தலை வலிக்குதுன்ட்டு கேன்டீனில் போய் படுத்துக்கிருவேன், அதனால் உங்களுக்கு தெரியாது. ஓ அப்படியா ஒயன், எக்ஸாம் வேறு கிட்ட வந்துருச்சு. உனக்கே தெரியும்லம்மா, எக்ஸாமில் மட்டும் பார்த்துக்க அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்லிட்டு ஃபுட் சாப்பிட்டு அவங்களும் போயிடுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. நீங்களும் ஒரு மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிட்டு போதுமா. ஏய் என்னடி, அப்பா ஒன்றும் இல்லடி சும்மா தான். இல்லைம்மா நான் தலை வலிக்குதுண்ணா. ஏய் தெரியும்டி, எப்படி எங்கிட்டலாம் போய் சொல்லுவ அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி எந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்களுக்கு ஒரே மைண்ட் செட்டாக இருக்குது, மைண்ட் அப்செட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் ரூமில் தாண்டா போய் ஒரு மாதிரி படுத்துக்கிறீங்க. கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு டெக்ஸ்ட் வருது. நீங்களும் ஃபோனை பார்க்குறீங்க. ஜிமின் தாண்டா ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் தாண்டா உங்களுக்கு சென்ட் பண்ணுறாரு. அதையும் பார்த்துட்டு நல்லா சமைப்பீங்க போல் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ அவருக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்களுக்கு கால் பண்ணுறா. பட் இருந்தாலும் இந்த காலை நீங்கள் அட்டன் பண்ணல, ஜிமின் கூட தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஜிமின் தூங்கிட்டீங்களா? இல்லை, எங்கே இருக்கீங்க? பெட்டில். வீடியோ கால் பேசுவோமா? ஒயன் வீட்டில் ஆள் இல்லையா என்ன? எல்லாம் கீழே இருக்காங்க. ஓகே அப்படின்ட்டு அவர் கால் பண்ணுறாரு, வீடியோ கால். நீங்களும் அட்டன் பண்ணுறீங்கடா. பார்த்தா அவர் ஷர்ட் போடாமல் வீட்டில் படுத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அப்படி படுத்திருக்கான் அப்படின்ட்டு. அவர் சிக்ஸ் பேக்கவே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒயன்
உனக்கு காலேஜ் முடிக்க என்ன எவ்வளோ நாள் இருக்கு? இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. எக்ஸாம் முடிச்சோன்னே அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. பட் நீங்கள் அவருக்கெல்லாம் லைட்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு அவரையே தான் ஒரு மாதிரி அவர் பாடியே அவர் ஃபேஸ் தான் ஒரு மாதிரி நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் காதில் கேட்குறதுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணுறீங்க. மற்றதுக்கெல்லாம் நீங்கள் அமைதியாக அவரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அவருக்கும் லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிக்குதுடா. அவரும் ஃபோனை அவனை பக்கத்தில் வச்சுருத்தாண்டா உங்கள்கிட்டயே பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவரை தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆகுது. நீங்களும் அப்படியே ஃபோனை வச்சுட்டு அவரை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிட்டீங்கடா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. குட் மார்னிங் ஒயன் அப்படின்றாரு. நீங்களும் குட் மார்னிங் அப்படின்னு ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா வீடியோ கால் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணவே இல்லை. மனுஷன் ஆஃபீஸ்க்கெலாம் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு தான் குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒயன் டைம் ஆச்சு, காலேஜுக்கு போகலையா என்ன? ஓ சாரி அப்படின்ட்டு நீங்கள் வேகமாக எந்திரிக்கிறீங்கடா. ஓகே பாய் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் வாட்டில் ரெஸ்ட் ரூம் தாண்டா டவல் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஜிமினும் ஹூ அப்படின்றாரு. அவர் அந்த ஃபோன் எடுத்து தாண்டா கிச்சனுக்கு தான் போகிறாரு. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டவல் கட்டிக்கிட்டு வெளியிலேயே வர்றீங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபோனை கட் பண்ணவே இல்லை. அவரும் கட் பண்ணாமல் தாண்டா சும்மா வீடியோ காலில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அப்படின்ட்டு உங்கள் வீட்டை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. கட் பண்ணாமல் அவருக்கு மனசு வந்திருக்காது. ஹாய் ஒயன் அப்படின்றாரு. என்ன அப்படின்னு உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. ஜிம்மின் என்ன பண்ணுறீங்க? ஃபோனை கட் பண்ணுங்க அப்படின்ட்டு கிட்ட தான் போகிறீங்க. கிட்ட போய் அந்த ஃபோனை கட் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் கீழே குனியில் உங்கள் செஸ்ட் ஒரு மாதிரி லைட்டாக தெரியுது. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரா. அவரும் ஆஃபீஸ் போயிடுறாரு. நீங்கள் தானே இந்த சைடு கிளம்பிட்டு உங்கள் மீன் தாண்டா உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி நான் ஆஃபீஸ் சீக்கிரம் போயிடுவேன், உன்னை பார்க்க முடியாது, ஐ மிஸ் யூ அப்படின்ட்டு அவர் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுறாரு. நீங்களும் அதுக்கு ஓகே சொல்லிவிட்டு நீங்களும் காலேஜ் கிளம்பி போயிடுறீங்கடா. அங்கே போயிட்டு நீங்கள் கிளாஸ் தான் கவனிக்கிறீங்க. ஆனால் அப்பப்போ ஃபோனை செக் பண்ணி பார்க்குறீங்க. இது உங்கள் ஃப்ரெண்டும் பார்க்குறா. என்னடி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் கிளாஸ் கவனிக்கிறீங்க. இப்போ ஃபோன் பார்க்குறீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு டெக்ஸ்ட் வருதுடா. நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல், குட்டி ஸ்மைல் வருது. ஒயன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? கிளாஸ் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். ஜிம்மின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானா இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். எதுக்கு? இல்லை, ஆஃப் டே லீவ் கேட்டு வந்துட்டேன். ஓகே ஜிம்மின், எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் அப்புறம் கூப்பிடவா? ஓ ஓகே அப்படின்ட்டு அவரும் கட் பண்ணிடுறாரு. இந்த சைடு நீங்கள் தானா? மேம் எனக்கு ஸ்டொமக் பெயின். ஓ சரி போ அப்படின்றாங்க. நீங்களும் உங்கள் பேக் எடுத்துகிட்டு என்னடி எனக்கு என்னமோ பீரியட்ஸ் மாதிரி இருக்குது. நான் வேணா வரவா? இல்லைடி பரவாயில்ல, நான் கிரவுண்டில் இருக்கேன். எதுக்குடி? இல்லைடி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்கடா. ஆனால் நீங்கள் கிரவுண்ட்லாம் இல்லை, நீங்கள் அந்த கேட்டில் தாண்டா ஒரு மாதிரி டிப்ஸ் கொடுத்துட்டு அந்த கேட்டை விட்டு வெளியில் போயிடுறீங்க. உங்கள் கார் எடுத்துகிட்டு போகல. உங்கள் ஃபோன்லேயும் ஒரு கார் டாக்ஸி தாண்டா புக் பண்ணிவிட்டு அந்த டாக்ஸிலையும் போகிறீங்க. பார்த்தா ஜிம்மின் வீட்டில் தான் ஸ்டாப் பண்ணுறீங்க. உங்கள் பேக் எடுத்து தாண்டா ஹாலிங் பில் அடிக்கிறீங்க. இப்போ யார் அப்படின்னு ஜிம்மின் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள். ஏய் இங்கே என்ன பண்ணுற? உன்னை பார்க்க தான். இதுக்கு காலேஜ் அப்படி இல்லை அப்படின்ட்டு நீங்களே உள்ளே போகிறீங்க. ஜிம்மின் தாண்டா உங்கள் பின்னாடியே வராரு. ஜிம்மின் உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே எதுக்கு இப்படிலாம் லீவ் போட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், எனக்கு பசிக்குது ஜிம்மின், ஏதாவது ஃபுட் சமைச்சு கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ பசிக்குதா? அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் தாண்டா போய் குக் பண்ணுறாரு. நீங்களும் உங்கள் ஃபோனு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் கிச்சனுக்குள்ள தான் போகிறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜிம்மின் குக் பண்ணிக்கிட்டு இருக்காரா. அவர் ஷூட், அதாவது வேர்வையில் அவரோட டிஷர்ட் அப்படியே அவரோட செஸ்ட்லலாம் பட்ட ஒரு மாதிரி ரிவீலாக தெரியுது. ஒரு மாதிரி டச் ஆகி என்னம்மா வச்சுருக்கான் பாரு. ஒயன் ஜிம்மின் சத்தியமாக முள்ளடா. நீங்களும் அவருக்கு பின்னாடி தான் போய் நிற்கிறீங்க. அவர் இன்ட்ரெஸ்ட்டாக குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹேண்டு தாண்டா ஜிம்மினோட டிஷர்ட்டையும் கிராஸ் பண்ணி அவரை ஹக் பண்ணுது. அவரும் என்னன்னு கீழே பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் ஹேண்டு. ஏய் ஒயன் என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்? ஹக் பண்ணுறேன். பார்த்தா தெரில. ஏய் தள்ளு. என்ன ஜிம்மின், நான் ஹக் பண்ணக்கூடாதா? அவருக்கு ஒரு மாதிரியா இருக்குது. உங்கள் ஹேண்டை தானே அவர் எடுத்து விட்றாரு. நீங்கள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி திருப்பி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃபேஸை தாண்டா
அவர் முதுகில் தான் ஒரு மாதிரி கிராஸ் பண்ணுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. விஷான் என்ன பண்ணுற? அவரும் தான்டா ஒரு மாதிரி உங்கள் கையை எடுத்து விட்டு, விஷான் என்ன பண்ணுற? என்ன ஜமீன் பண்ணுற? உன்னை என்ன பண்ணேன்? சும்மா ஹக் தானே பண்ணேன். ஹக் கூட பண்ணக்கூடாதா? ஏய் இல்லை, ஃபுட் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடு அப்படின்னு உங்கள் கையில் அந்த ஃபுட்டை எடுத்து கொடுக்குறாரு. நீங்களும் ஃபுட்டை பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் போய் சாப்பிட்றீங்க. ஓகே ஒயின் நீ சாப்பிடு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீ போ ஜிமின் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் சாப்பிட்றீங்கடா. நல்லா சமைச்சிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமின் நீ லக்கி தான்டா, உனக்கு வர்ற ஒய்ஃபு கொடுத்து வச்சவளாக இருக்கும், நல்லா சமைச்சு போடுவ அப்படின்ட்டு நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க. நீங்களும் அதை கிச்சனில் வச்சு தாண்டா உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அந்த வீட்டையே ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறீங்க. நல்லாவே நீட்டாக வச்சுருக்கான். என்னம்மா குளிக்கிறான் அப்படின்ட்டு நீங்களும் அவனோட ரூம் தானே ஸ்டெப் ஏறி போய்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் தாண்டா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவலோடு தாண்டா வெளியிலேயே வர்றாரு. அவர் மிரர் தாண்டா ஒரு மாதிரி ஹேரை ஒரு மாதிரி கோம் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமின் என்ன தான் பண்ணுற அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் டோரை பார்க்குறாரு, நீங்கள் அவரை பார்க்குறீங்க. பார்த்தா அவர் மேலே பூரா வாட்டர் ட்ராப்ஸ் அப்படியே அங்கங்கே ஒரு மாதிரி ஷொட்டிங்காக இருக்குது. செம்மையாக இருக்கார் ஆள் மனசு. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு வந்திருக்காரு. ஏய் நான் தான் கீழே வர்றேன்னு சொன்னேன்ல ஜிமின், சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்க. ஏய் என்ன சொல்கிறோம், உனக்கு வர்ற பொண்டாட்டி லக்கி தான். என்ன? இல்லை இல்லை பெருமா, அதுவா நான் ரொம்ப லக்கி கேர்ள்ல, அதான். ஓகே ஜிமின் எனக்கும் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வா. பாய் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் திரும்புகிறீங்க. ஜிமின் தாண்டா ஒடியாந்து உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிட்டீங்க. உங்கள் ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. நீங்களும் என்னென்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் உங்களே தான் பார்க்குறாரு. அவர் கண்ணை உங்களால் பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. புதுசாக இருக்குது. ஆல்ரெடி ஜிமின் அப்பப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது வேறு. என்ன ஜிமின்? எனக்கு டைம் ஆச்சு ஜிமின். ஏன் என்ன ஜிமின்? உங்கள் பக்கத்துலேயும் வர்றாரு, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்காடி. நீங்களும் அவரையே பார்க்குறீங்க. அது அது ஜிமின், ஏன் லவ் பண்ணுறியாடி? நிறைய தடவை லவ் சொல்லியிருக்கீங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ கேட்ட கேள்விக்கு உங்கள் வாயிலேருந்து ஆன்சர் வரவே இல்லை. அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரா? அவருடைய வாட்டர் ட்ராப்ஸ் உங்கள் ஃபேஸ்லலாம் படுது. ஏன் லவ் பண்ணுறியா? எனக்கு பிடிச்சிருக்காடி அகெயின் உங்கள்கிட்ட கேட்குறாரு. அவர் கண்ணையே தான் பார்க்குறீங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் தாண்டா அவர் லிப்ஸை வைக்கிறாரு. ஒரு மாதிரி உங்கள் கையை தான் க்ரிப்பாக அவங்க டைட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரும் உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவர் கண்ணையே தான் பார்க்குறீங்க. இதுக்கு மேலே அவர் கண்ணை உங்களால் சுத்தமாக பார்க்கவே முடியலடா. நீங்களும் ஒரு மாதிரி ஐஸை டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிறீங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆனால் அவர் உங்களை பார்த்துக்கிட்டே தான் கிஸ் பண்ணுறாரு. இப்போ அவரோட ஹேண்டு தாண்டா உங்கள் ஹிப்பில் ப்ளேஸ் ஆகுது. டக்குன்னு உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் ஜிமின் உங்களை பார்த்துக்கிட்டே தான் கிஸ் பண்ணுறாரு. அவருக்குள்ளே உங்களை ஹக் பண்ண மாதிரி டைட்டாக உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவருடைய செஸ்ட்டில் பதிச்சுக்கிறாரு. உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி சக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. நீங்கள் உங்கள் ஹேண்ட் எடுத்து ஒரு செஸ்ட்டில் தானே ஒரு மாதிரி தள்ளி விட்றீங்க. அவரும் உங்களை என்ன ஜிம் என்ன என்னாச்சு? இல்லை எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் பேக்கெலாம் எடுத்துகிட்டு வேகமாக போகிறீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன தப்பு பண்ணிட்டியாடா? ஐயோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்காரு. நீங்கள் நடந்தே அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகிறீங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் லிப்ஸவே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு போகிறீங்க. அது கேட்டது ஜிமின் உங்களை பார்த்தது ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு பஸ் தாண்டா வருது. நீங்கள் எங்கே போகுதுன்னு கூட பார்க்கல, அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. உங்கள் மண்டைக்குள்ள ஜிமின் மட்டும்தான் ஓடுறாரு. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் உங்களால் சொல்லவே முடியல. இப்போ பதில் நான் ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ ஜிமின், உனக்கு பிடிச்சிருக்கு, நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் இப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட அவரே கேட்டதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. அந்த பஸ் கண்டக்டர் தாண்டா உங்களை அடிக்கடி இந்த பஸ்ஸில் பார்த்துருப்பாரு. நீங்கள் இறங்குற ஸ்டாப் வந்துருச்சு. ஏய்
உன்னோட ஸ்டாப் வந்துருச்சு இறங்குமா அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. அப்போ உங்கள் முன்னாடி தான்டா ஏய் பொண்ணு கீழே இறங்குப்பா உன் ஸ்டாப் வந்துருச்சுன்றாங்க. அப்படின்ட்டு நீங்கள் தானே ஒரு மாதிரி ரிலேட்டிக்கு வந்து ஐயோ வாய் வளரி தொலைது இறங்கிறீங்க இந்த பஸ்ஸை விட்டும். காலேஜுக்கும் போகிறீங்க. அவரும் தான்டா உங்களை பார்த்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் உள்ளே போகிறதுக்கும் உங்கள் காலேஜ் ஃபினிஷ் ஆகுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு தான். ஏய் எங்கடி வெளியிலேருந்து வர்ற அவர் சொல்கிறா பட் உங்கள் காதில் எதுவுமே கேட்கல. ஏய் ஒயன் உன்னை தாண்டி அப்படின்ட்டு மாஹியும் கேட்குறா, ஆயிஷா கேட்குறா, அங்கே இருக்கிற அந்த கேர்ள்ஸும் கேட்குதுங்கடா. ஆனால் அவளுக்கு எதுவுமே கேட்கலடா. மாஹி தான்டா ஷோல்டர் போட்டு உழுக்குறா. அப்போ தான் உங்களுக்கு உங்களோட கண்ட்ரோல்லே வர்றீங்க. என்ன மாஹி? ஏய் ஸ்டொமக் பெயின் தாண்டி சொன்னேன், எங்கேருந்துடி வர்ற? அது ஐயோ மெடிக்கலில் டேப்லெட் வாங்கிட்டு வரலான்ட்டு. ஏய் நான் தான் கேட்டேன் இல்லை உன்கிட்ட டேப்லெட் இருக்கா என்னான்ட்டு. கேட்கலையோ? அது இல்லடி நான் டைம் ஆச்சுல வாங்க வீட்டுக்கு ஒரு மாதிரி உளறீங்க. ஏய் ஏடியாச்சு? ஏய் இல்லை டைம் ஆச்சுல அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கார் தாண்டா எடுத்துகிட்டு வந்து ஒயனாவெலாம் ஏறிக்கிறா. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக உங்களையும் பார்க்குறா. உங்கள் கார் வெளியில் தாண்டா ஸ்டாப் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஜிமின் தாண்டா அவர் பைக்கு புதுசாக வாங்கியிருப்பார் போல். உங்கள் காருக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் யாருன்னு பார்க்குறீங்க பார்த்தா ஜிமின். மாஹி ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறா. ஆயிஷாவோட கார் பின்னாடி வருதுடா. ஓ இவளுக்கு ஒரு வேலை இல்லை உள்ளதான் ராங்கிங்கன்னா வெளியிலையுமா அப்படின்ட்டு அதுக்கும் தள்ளி வந்து ஸ்டாப் பண்ணுறா. பார்த்தா ஜிம்மினை பார்த்துட்டா. என்ன ஜிம்மின் பைக்கு? அவரும் பைக்கை தான்டா ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. உங்கள் டோர் தான் நாக் பண்ணுறாரு. நீங்களும் விண்டோவை இறக்குறீங்க. ஒயன் ஜிமின் என்ன வெளியில் வா. ஜிமின் டைம் ஆச்சுன்னு சொன்னேன்ல. ஏய் வெளில வாடி. மாஹியும் பார்க்குறா. அவளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஜிமின் சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. ஆயிஷாவுக்குலாம் ரொம்ப ஷாக்காக இருக்குது. நீங்களே இறங்குறீங்கடா. என்ன ஜிமின்? ஏய் ஒயன் நான் இன்னைக்கு கூட சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னேன்ல. பைக் வாங்க தாண்டி வந்தேன். சீக்கிரமாகவே காரும் வாங்கிடுவேன். ஆனால் எனக்கு உன்னை பின்னாடி வச்சு பைக்கில் உன்னை கூட்டி போகணுன்னு ஆசையாக இருக்குடி. அதான் நான் வந்தேன். ஆனால் ஜிம்மின் எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ் ஒயன். நீங்கள் மாஹியை பார்க்குறீங்க. ஆயிஷாவோட கார் தாண்டா கிராஷாக உங்களையும் பார்த்துட்டு போகுது. ஓ ஆயிஷா இல்லை? ஓகே ஜிமின் அப்படின்ட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. இதை ஆயிஷாவும் பார்க்குறா. ஆயிஷாட்டா பார்த்தியா அப்படின்றீங்க. அவளுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டோமோன்னு அவள் ஃபீல் பண்ணிவிட்டு உங்களையும் பார்த்துட்டு ஜிமினையும் பார்த்துட்டு போகிறா. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா உல்ட்டாவாக நினச்சிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நினச்சிக்கிறீங்க. மாஹியை தாண்டா. ஏய் மாஹி என்னோடய கார் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிடு. என்னோடய ஃபோன் எந்தடி ஏதாவது எங்கள் வீட்டில் கால் பண்ணாங்கன்னா நான் உங்கள் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிடு. நான் அப்புறமா வந்து என்னோடய கார் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அவ்வளோ ஒரு மாதிரி கண்ணை வச்சு வேணாண்டி ப்ளீஸ் அப்படின்றா. ஏய் புரிஞ்சுக்கடி அப்படின்ட்டு நீங்களும் அவங்கள்ட்ட ஃபோனை கொடுத்துட்றீங்க. உங்கள் பேக்கும் கொடுத்துட்றீங்க. ஏய் மாஹி என்னடி என் ஃபோனை மட்டும் கொடுவே. நீங்களும் வாங்குறீங்க. ஜெமீன் நீ போ நான் வர்றேன். அவரும் ஒரு பைக்கிட்ட போகிறாரு. நீங்கள் தானே உங்கள் ஃபோன் எடுத்து ஆயிஷாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஏய் ஆயிஷா நீயே பார்த்தேல்ல ஜிமின் எப்படி உன் முன்னாடியே என் கூட பேசினாரு. என் பின்னாடி சுற்ற விட்டேன் பார்த்தேல்ல. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். கண்டிப்பாக எனக்கு லவ் சொல்லிடுவார். அது லைவாக உங்கள் காதால் நீங்களே கேட்பீங்க அப்படின்ட்டு அவளும் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை மாஹிட்ட கொடுத்துட்றா. ஆயிஷாவுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் போகுதுடா. அவளும் எடுத்து பார்க்குறா. அவளுக்கு இதுக்கு மேலே பொறுக்க முடியலடா. அவளும் டெக்ஸ்ட் பண்ணுறா. ஏய் ஒயன் ப்ளீஸ் டி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டி. அந்த பர்சன் நல்ல பையன்டி, அவனை ஏமாத்திராத ப்ளீஸ் டி. அவர் அவனை உண்மையாக லவ் பண்ணுறார். எல்லாம் என்னோட தப்பு தான். கண்டிப்பாக நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. சாரி ஓயன் ப்ளீஸ் டி. அந்த பர்சனை ஏமாத்திராதடி அப்படின்னு அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காடா. பட் நீங்கள் தான் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டீங்களே. நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கீங்க. அதனால அந்த டெக்ஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது அந்த சவுண்டு வரல. மாஹியும் அந்த ஃபோனை வச்சுட்டு அவள் ட்ரை பண்ணி அவள் வீட்டுக்கு தாண்டா போய்கிட்டு இருக்கா. நீங்கள் இந்த சைடு தாண்டா ஜிமின் பக்கத்துலேயும் போகிறீங்க. ஜிமின் பைக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் ஃபேஸை ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டு தாண்டா அந்த பைக்லேயும் ஜிமின் உங்களை தாண்டா திரும்பி பார்க்குறாரு.
அவர் ஷோல்டரில் ஹேண்ட் வச்சு தானே நீங்கள் ஒரு மாதிரி இந்த பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. அவர் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, யாராவது உங்களை பார்த்துருவாங்களோ அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் தான் ஒரு மாதிரி கவர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வந்து அவர் ஷோல்டரில் ஒரு மாதிரி பதிச்சுக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ் எதுவுமே தெரியாத மாதிரி அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் நீங்கள் ஹக் பண்ண உங்கள் ஹேண்டை தான் பார்க்குறாரு. அவர் ஹேண்டையும் உங்கள் ஹேண்டில் வச்சுக்கிறாரு. அவ்வளோ ஹாப்பியாக தானே ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பார்க்கில் தான் ஸ்டாப் பண்ணுறாரு. ஏன் நீங்களும் இப்போ தான் ஐஸை ஓப்பனே பண்ணுறீங்க. எங்கே வந்திருக்கோம், எங்கே கூட்டி போயிருக்காருன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டில் ஏறி உட்காந்துட்டீங்க. நீங்களாம் ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஒரு பார்க்கு. அது எந்த மாதிரி பார்க்குனா பழைய பார்க்குடா. அங்கே யாருமே வரமாட்டாங்க. அந்த மாதிரி பார்க் தான் உங்களை கூட்டி போயிருக்காங்க. ஏன்னா அவருக்கும் தெரியும்டா, பிஸ்னஸோட பொண்ணு, உங்களுக்கு நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. யாராவது பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்களை இந்த மாதிரி பிளேஸ் கூட்டி போயிருப்பாங்க. உங்களுக்கும் ஒரு மாதிரி இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் எங்கே எதுக்கு கூட்டி வந்திருக்கீங்க? இல்லை வயன், எனக்கும் தெரியும் நீ ரொம்ப நர்வஸாக ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஃபேஸ் பார்க்கலே எனக்கு புரிஞ்சிச்சு. பட் எனக்காண்டி தான் நீ எதுவுமே சொல்லாமல் வந்திருக்க. நீங்களே ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்கிறாரு அவர். உங்கள் கையை பிடிச்சி போய் தாண்டா ஒரு பெஞ்ச்லேயே உட்கார வைக்கிறாரு. நீங்களே என்னென்ன மாதிரி அவரே பார்க்குறீங்க. அவர் ஒரு மாதிரி அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு உங்கள் மடியில் தாண்டா அவர் ஹெட்டை வச்சுட்டு ஒரு மாதிரி படுத்துக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடு அவரை பார்க்குறீங்க. வயன், கொஞ்ச நேரம் படுத்துக்கிறவா? நீங்களே எதுவுமே பதில் பேசலை. உங்கள் ஹேண்டை தாண்டா ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவரும் ஐஸை க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வரைக்கும் தூங்குறாரு. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. உங்கள் மனசில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஹேண்ட் எடுத்து அவர் முடியை தாண்டா ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு டைம் ஆகுது. பட் அவரை நீங்கள் எழுப்பலை. தூங்கட்டும்னு நிலுங்க விட்டுறீங்க. பட் ஆனால் டைம் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுதுடா. என்னமோ உங்கள் ட்ரெஸ் ஈரமாக இருக்க மாதிரி தோணுது. என்னாலும் ஜிமினை தாண்டா ஒரு மாதிரி அவர் ஃபேஸ் கிட்ட பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் அழுகிறாரு. ஒரு கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. பட் அவர் வெளில சவுண்டால் அழுகலை. எதுக்கு கண்ணிலேருந்து இவ்வளோ கண்ணீர் தண்ணி வருது? தூங்கலையா ஜிமின்? அழுகிறியாடா? எதுக்கு அழுகுறான்? ஜிமின் ஜிமின் அப்படின்னு ஷோல்டர் தானே டேப் பண்ணுறீங்க. அவரும் என்ன எதுக்கு நீ அழுகிற? என்னாச்சு ஜிமின்? எதுவும் ப்ராப்ளமா? அவரும் எந்திரிச்சு உங்களை தான் பார்க்குறாரு. அவர் ஃபேஸில் ஒரு மாதிரி அழுத டியர்ஸ் தானே இருக்குது. என்னாச்சு ஜிமின்? எது ப்ராப்ளமா? எதாக இருந்தாலும் சொல்லு. அவர் எதுவுமே சொல்லாமல் உங்ககிட்டையும் அவர்கிட்டையும் ஒரு மாதிரி ஜாயின் பண்ணுறாரா? உங்கள் மனசில் ஒரு மாதிரி வலிக்குது. அவ்வளோ பெயின் ஆகுது. ஓகே வயன், உனக்கு டைம் ஆச்சுல, சீக்கிரமாக கிளம்பணும். உன்னை போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றாரு. அவர் ஹேண்டை தான் பிடிக்கிறீங்க. அவரும் பார்க்குறாரு. என்ன வயன், என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? ஏ, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரா? நீங்களே எதுவுமே பேசல. ஆனால் உங்கள் மனசு ரொம்ப வலிக்குது. எதுவுமே பேசாமல் பைக்லேயும் ஏறி உட்காந்துக்கிறீங்கடா. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்கள் மாஹியோட ஃப்ரெண்டு வீடு தான் சொல்கிறீங்க. அங்கேயும் அவர் ட்ராப் பண்ணுறாரு. ஓகே வயன், பார்த்து வீட்டுக்கு போ, டைம் ஆச்சு அப்படின்ட்டு அவரும் உங்களை பார்த்துட்டே போகிறாரு. அவர் போகிற வரைக்கும் நீங்களும் பார்க்குறீங்க. அவருடைய மிரரில் உங்களை தாண்டா பார்க்குறாரு, நீங்கள் அவரை பார்க்குறீங்க அப்படின்ட்டு. ஏன் ஃபீல் பண்ணாதடி. கண்டிப்பாக நாளைக்கு என்கிட்ட எப்போ சொல்ல போகிறேன்னு கேட்டேல்ல, நாளைக்கு உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன்டி. என்னோட காதலை உன்கிட்ட சொல்ல போகிறேன் ஓயன். அவரும் போயிடுறா. இப்போ தான் நீங்கள் ஜிமினை கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட தாண்டா மாஹியோட காலிங் பெல்லையும் அடிக்கிறீங்க. அவளும் டோர் ஓப்பன் பண்ணுறா. டைம் ஆச்சு, ஆல்ரெடி உங்கள் வீட்டிலேருந்து கால் வருதுடி. நான் தான் இங்கே இருக்காருன்னு சமாளிச்சிருக்கேன், சீக்கிரம் போவோம் ஏன் அப்படின்ட்டு உங்கள் ஃபோனும் உங்கள் பேக்கெலாம் கொடுக்குறா. நீங்களும் ஒரு மாதிரி வாங்கிட்டு ஓகேவா ஏன் எதுவுமே சொல்லலை. அப்படியே நீங்களும் உங்கள் கார் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அம்மாவும் கேட்குறாங்க ஏன்டி இவ்வளோ லேட் அப்படின்ட்டு. நீங்கள் எதுவுமே சொல்லலை. உங்கள் ரூம்குள்ளே தானே போய்க்கிறீங்க. உங்கள் மனசு அவ்வளோ பெயின் ஆகுது. அன்னைக்கு ஜிமின் கேட்டார், என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டிருப்பாரு, என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. இன்றைக்கி அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. உங்கள் அம்மா தாண்டா கீழேயும் வந்து உங்கள் அப்பாட்ட எங்கே உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க, இன்னும் சாப்பிடாம மேலே போயிட்டா, இப்போ தான் வந்தா அப்படின்றாங்க. ஏன் எங்கே போனா? அவளோட ஃப்ரெண்டும் ஆகி விட்டு தான். சரி
நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா தான்டா உங்கள் ரூமுக்கு வர்றாங்க. டோர் நாக் பண்ணுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன் அப்பாடா டோரை ஓப்பன் பண்ணு. சாப்பிட வாடா, சாப்பிடாமலாம் தூங்கக்கூடாது. டோரை ஓப்பன் பண்ணுறா அப்படின்றாங்க. நீங்களும் உங்கள் அப்பா குரலை கேட்டுட்டு நீங்களும் ஒரு மாதிரி டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்பா எனக்கு பசிக்கலப்பா, நான் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன். ஏம்மா உன் ஃபேஸ் டல்லாக இருக்குது? இல்லைப்பா டயர்டாக இருக்குது. இன்னும்மா எதுவும் ஃபீவரா அப்படின்னு உங்கள் அப்பா தொட்டு பார்க்குறாங்கடா. அப்படி எந்த மாதிரியும் இல்லை. அப்பா எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் தூங்கட்டுமா? சரிம்மா நீ தூங்கு அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் கீழே போயிடுறாங்க. நீங்களும் டோரை லாக் பண்ணிவிட்டு உங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. ஜிமின் தாண்டா அவங்க டெக்ஸ்ட் பண்ணுறாரு. பட் நல்லா தெரியுது உங்கள் ஜிமின் தான் டெக்ஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. நீங்கள் ஃபோனை பார்க்கவே இல்லை, டெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் கண்ணில் டியர்ஸ் தான் வருது. என்னால் முடியல, ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ரொம்ப பெயின் ஆகுது. அந்த பெயினோடயே நீங்களும் தூங்குறீங்கடா. அந்த சைடு ஜிமின் தான். என்னாச்சு ஏன் டெக்ஸ்ட் பண்ணால் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்றா? ஒரு வேளை லேட்டானாலும் வீட்டில் எதுவும் திட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜிமின் தாண்டா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு கால் பண்ணுறாரு. பட் நீங்கள் நல்லா தூங்குறீங்க. ஜிமின் இந்த சைடு தூங்கலடா, லேட்டாக தான் தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுதுடா, நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு ஹார்ட் ஃபுல்லாக ரொம்ப பெயினாக இருக்குது. நேற்று நடந்ததே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நீங்களும் ரெஸ்ட் ரூம் தாண்டா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் பேக்கு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு கீழே தான் வர்றீங்க. ஏய் ஒயன், என்னடி இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட அப்படின்ட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்களும் எதுவுமே பேசலடா. உங்கள் அப்பா டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வாடா ஒயன், இப்போ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் உங்கள் அப்பா பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அம்மா நான் காலேஜ் கிளம்புறேன். என்னது காலேஜ் கிளம்புறேன்? ஏய் சாப்பிடவே இல்லை அதுக்குள்ளேயுமா? இல்லைம்மா எனக்கு பசிக்கல. ஏய் ஒயன் வெளில வாங்குவ. ஒயன் என்னடா ஆச்சு, ஏன்டா சாப்பிடல? இல்லைப்பா எனக்கு பசிக்கல. நீ சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டு தான் போகணும், சாப்பிடாமலாம் போகக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் உங்களை சாப்பிட சொல்கிறாங்க. நீங்களும் அந்த சோறவே ஒரு மாதிரி வச்சு பணிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல. உங்கள் மனசு பூரா வலி, ஒரு மாதிரி கண்ணே கலங்குது. ஜிமின், உன்னை நான் லவ் பண்ணுறேன்னா தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நானும் அந்த லவ்வில் விழுந்துட்டேனா? ஃபேக்காக நடிக்கிறேன்ட்டு நீயே உன்னை ஃபேக் ஆக்கிக்கிட்டியா ஒயன்? உங்கள் கண்ணிலேருந்து ட்ராப் அப்படியே அந்த சாப்பாட்டில் படுதுடா. ஒயன் என்னாச்சுடா, ஏன் சாப்பிடாம குனிஞ்சிக்கிட்டே இருக்க, சாப்பிடு அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி உங்கள் கண்ணை தாண்டா ஒரு மாதிரி கையை வச்சு ஒரு மாதிரி தொடச்சிட்டு சாப்பிட்டு 2 வயதை சாப்பிட்றீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வேணான்னு எந்திரிச்சிடுறீங்க. ஏய் ஒயன் என்னாச்சு, சாப்பாடு அப்படியே இருக்குடி, என்னடி பண்ணுற? அம்மா எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏங்க அவள் நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்கா, என்னான்னு கேளுங்க. நானும் கேட்டேன், எதுவுமே சொல்ல மாட்றா. உங்கள் அப்பா தாண்டா உங்கள் பின்னாடி வந்து ஒயன் நில்றா, என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாதா, என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா, காலேஜில் எதுவும் பிரின்ஸிபல் எதுவும் திட்டாங்களாம்மா? இல்லைப்பா, அது எக்ஸாம் டென்ஷன்ப்பா, அதான் இன்னும் 1 மந்த் தானேப்பா இருக்குது, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஹோ அவ்வளோ தானடா, இதுக்கே பயப்படுற? எக்ஸ்ட்ரா கிளாஸ் போனால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இன்றைக்கி அப்பாவே உன்னை ட்ராப் பண்ணுறேன், சீக்கிரம் கிளம்பிட்டு வான்றாங்க. உங்கள் அப்பாவும் காருக்கு போயிடுறாங்கடா. நீங்களும் உங்கள் பேக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் அப்பாவும் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்களும் உள்ளே உட்காந்துக்கிறீங்க. உங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்கடா. உங்கள் ஃபோன் தாண்டா ரிங் ஆகுது. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தாண்டா. சைடில் கட் பண்ணி விட்றீங்க. என்னாச்சுமா, கால் பண்ணுறதையும் எடுக்காமல் இருக்க? இல்லைப்பா, ஃப்ரெண்டு தான் கூப்பிட்றா, ரிட்டன் பண்ணி பேசுடா. ஓ மாஹி, பிக் பண்ணும்ல? ஆமாப்பா. சரி நில்லு அப்படின்னு உங்கள் அப்பா தாண்டா பேக் எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பிக் பண்ணவும் போகிறீங்க. அவளும் இந்த கேட்டுக்கிட்ட தான் வெயிட் பண்ணுறான். அவளும் தூரத்தில் பார்க்குறாடா, என்ன ஒயனோட அப்பா கார் வருது. அப்போ உங்கள் அப்பாவும் தாண்டா முன்னாடி ஸ்டாப் பண்ணுறாங்க. உள்ளே ஏறிக்கடா அப்படின்றாங்க. நீங்களும் இப்போ முன்னாடி தாண்டா உட்காந்துருப்பீங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. உங்கள் அப்பாவும் பார்க்குறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்டு அப்படின்ட்டு விட்டுறாங்க. அகெயின் உங்களுக்கு கால் வந்து நீங்கள் வைப்ரேட்டில் போட்டிங்க. ஒயன் என்னடி, எக்ஸாம் டைம் ஆச்சு, எக்ஸாம் வேறு கிட்ட வந்துருச்சு, படிச்சியா? நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாகவே இருக்கீங்க. இதை உங்கள் அப்பாவும் நோட் பண்ணுறாங்க. என்ன ஒயன் எதுவுமே பேசாமல் இருக்கா அப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா உங்களையும் பார்க்குறா. உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. எப்பயும் கலகலன்னு ஒரு மாதிரி இருப்பீங்க, இன்றைக்கி உங்கள் ஃபேஸ் சரியே இல்லை.
இதை உங்கள் அப்பாவும் நோட் பண்ணுறாங்க, உங்கள் அம்மாவும் நோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டும் தான்டா உங்கள் பக்கத்தில் வந்து என்னாச்சுடி ஏன் ஒரு மாதிரி இருக்க, அவள் ஹேண்டை தானே ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறீங்க. அவளும் என்னென்ன மாதிரி கீழே பார்க்குறா. ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகுது. உங்கள் ஃபோன் உங்கள் கையில் தான்டா இருக்குது. அது ரிங் ஆகுறது அவளுக்கும் பார்க்குறா. அதாவது ஜிமின் போட்டிருக்கு. எதுக்கு ஜிமின் உங்களை பார்க்குறா. இப்போ உங்களோட ஸ்டாப் வந்துருச்சுடா, அதாவது காலேஜ். அங்கேயும் அவர் இறக்கி விட்றாரு. நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்குறீங்க. ஓகேடா பார்த்து போங்க. ஒயன் ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணுறா, ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அப்பா போயிடுறாங்கடா. உங்கள் ஃப்ரெண்டு தான் என்னாச்சுடி, நீங்களே எதுவுமே பேசாமல் தான் நீங்கள் உங்கள் காலேஜுக்குள்ளேயும் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கேட்குற, பட் நீங்கள் எதுவுமே சொல்லலை. அங்கே இருக்கிற கேங் தான்டா உங்களையும் பார்த்துட்டு வராங்க. உங்கள் பின்னாடி தானே பேசிக்கிட்டே வராங்க உங்களை பற்றி, இங்கே காலேஜில் என்னென்ன காமெடிலாம் நடந்துச்சுன்ட்டு. பட் நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் உங்களோட பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படி டல்லாக இருக்கா, உன் ஃபேஸ் இப்படி இருக்காதே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆயிஷா தான்டா மாகிட்ட, நான் நைட்டு டெக்ஸ்ட் பண்ணேன்டி, அவள் இன்னமும் பார்க்கல. உங்கள் பக்கத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் தானே பார்க்குறாங்க. ஜிமின் கால் பண்ணுறாரு. ஒயன் யார் இது, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு, பா செம்ம ஃபிகர்டா, பேர் ஜிமினா. ஒயன் நீ கூட சொன்னியே ஒரு சம்பவம்னு, அது இந்த பர்சன் தானா, சும்மா சொல்லக்கூடாதுடி, நல்ல பையனாக தான் பிடிச்சிருக்கா. ஆயிஷா நீ கூட சொன்னியே 1 மந்த்துக்குள்ளே, நீ சொல்லியே 1 மந்த் ஆக போதே அப்படின்ட்டு, இரு அப்படின்ட்டு அந்த காலை அட்டன் பண்ணுறா. வேணாம் அப்படின்னு கத்துறீங்க, ஆனால் அட்டன் ஆயிடுச்சுடா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மாஹி ஆயிஷா எல்லாமே தான்டா லவுட் ஸ்பீக்கர் போட்டாலுங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஓயன் ஏண்டி கால் பண்ணால் எடுக்க மாட்டேற, என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா சொல்லு ஓயன், நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வரப்பா. எங்கே இருக்க? ஓயன் பேசிட்டி காலேஜில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. அது ஜிமின் ஒரு பிரச்சனை, ஒரு உங்களுக்கு ஒன்றால் பொழுறது பாயலாம் சொல்லவே முடியலை. என்னடி ஆச்சு, என்னடி இப்படி பார்த்துடுற, ஒழுங்கா பேசிட்டி. ஜிமின் இல்லை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் காலேஜில் இருக்கேன். ஒன்றும் இல்லைல்ல. ஒயன் நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும். அப்போ அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்க்குறாளுங்க. இன்னைக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறான் போல. ஒயன் நீ தான் லாஸ்ட்டாக இவரை பிரேக்கப் பண்ண போகிற நாள் இதானா, செம்ம ஜாலி. சும்மாவே பிரேக்கப் பண்ணுறதுல பொழந்து கட்டுவா, அதுவும் இந்த பர்சனை 1 மந்த்து சுத்த விட்டு லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணுறா, செம்ம இல்லை. ஒயன் நான் பேசுகிறது கேட்குதா? ஜிமின் எனக்கு காலேஜ். உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறா. கொன்றுங்க, இன்னைக்கு காலேஜெலாம் பார்த்துக்கலாம், நீ இன்னைக்கு போகிற, அந்த பர்சன் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு இன்னைக்கு அவனை முடிச்சு கட்டிட்டு வர்ற அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாடா. ஒயன் உனக்காண்டி தான் நான் காலேஜ் கேட்டுக்கிட்டு நிற்கிறேன், வெளில வரியா? அது ஜிமின் நாளைக்கு ஃப்ரீ தான், நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை ஒயன் உன்கிட்ட சொல்லணும், முக்கியமானது, அதுவும் இன்னைக்கே சொல்லணும். ஃபோனும் கட் ஆயிருதுடா. ஜிமின் தாண்டா எதுக்கு கட் பண்ணா அப்படின்னு அகெயின் கால் பண்ணுறாரு. பட் அவள் ஃப்ரெண்டு தாண்டா அந்த காலை எடுத்து வச்சுக்கிறாளுங்க. ஒயன் எதுக்கடி வரலேன்ற, எப்பயும் ஒரு நாள் தான் எடுத்துக்குவேன், இந்த பர்சன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சொன்னா அவளும். ஆயிஷா இன்னைக்கு பாரு, நீ சொன்ன மாதிரி எதுவுமே பலிக்காது. ஒயன் இன்னைக்கே அந்த பர்சனை பிரேக்கப் பண்ணிட்டு உன் முன்னாடி நிற்கிறா பாரு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாளுங்க. ஆயிஷாவுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. மாஹி தாண்டா, வாயை மூடுங்கடி, ஒரு பர்சன் கஷ்டப்படுறத உங்களுக்கு ஏண்டி அவ்வளோ சந்தோஷமாக படுறீங்க? அதெல்லாம் ஒயன் எங்கேயும் போக மாட்டா. ஒயன் நீ அங்கெல்லாம் போவேணாம், தேவையில்லாமல் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம், நீ காலேஜ் மட்டும் இரு, வெளியிலலாம் போவேணாம். மாஹி நீ சும்மா இரு. ஒயன் நீ போய் அந்த பர்சனை பிரேக்கப் பண்ணிட்டு வாடி. ஆயிஷா ஒரு மாதிரி தான் நிற்கிறா. நீங்களும் ஆயிஷாவை திரும்பி பார்க்குறீங்க. ஒயன் அது ஆயிஷா இன்னைக்கு தான் நீ கொடுத்த டாஸ்க் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன் அது இல்லை, ஆயிஷா சொல்கிறது நீங்கள் காது கொடுத்து கூட கேட்கலடா, உங்கள் பேக்கெலாம் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோனு தான் வாங்குறீங்க. இப்போ அங்கே இருக்கிறவனுங்க தாண்டா உங்கள் கையில் இந்த ப்ளூடூத்தை உன் காதுக்குள்ளேயே தான் போட்டிருக்கணும், அங்கே என்ன பேசுகிறது எல்லாமே நாங்கள் இங்கே கேட்போம், புரியுதா? ஆகி தாண்டா உங்கள் கையை பிடிக்கிறா. நீங்களும் அவளை பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஓயன் வேணாண்டி, எவ்வளவோ பண்ணியிருக்க, நான் அதுக்கெல்லாம் தடுக்க மாட்டேன்,
நல்ல பர்சனை ஏமாத்திராத ஓயன். பாவண்டி, அவர் உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறாரு ஓயன். ஏமாத்திராத ஓயன். ப்ளீஸ் டி, உன்னை கெஞ்சி கேட்குறேன். இது வரைக்கும் நான் உன்ட்ட எதுவுமே கேட்டதில்லடி. ப்ளீஸ் ஓயன், வாழ்க்கை கெடுத்துடாதடி. நீங்களும் அவள் கையை எடுத்து விட்டு தாண்டா போகிறீங்க. அவளுக்கெல்லாம் சேர்ந்து ஒயன் ஆல் தி பெஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாளுங்க. நீங்கள் உங்கள் காதில் கேட்காம நீங்களும் ஒரு மாதிரி ஜடம் மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ தான் காலேஜுக்குள்ளே வந்திருப்பீங்க. நைஸாக வேண்டா அப்படியே டோரில் ஒளிஞ்சிக்கிட்டே நீங்களும் போகிறீங்க. அந்த கேட்டுக்கும் போகிறீங்க. அங்கே வாட்ச்மேன் தாண்டா. ஒயன் இப்போ தான் வந்தீங்க, வெளில போகிறீங்க. அண்ணா ஒரு எமர்ஜென்சி, வெளில போகணும். அது இல்லாமல் இப்போ சார் வர டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி காதை சொறிகிறாரு. நீங்கள் உங்கள் பேக்கில் இருந்தாண்டா காசு எடுத்து கொடுக்குறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே வாங்குறாரு. நீங்களே வெளியில் போயிடுறீங்க. பார்த்தா கொஞ்சம் தள்ளி தாண்டா ஜிம்மின் இருக்காரு. அவரை பார்த்துட்டும் போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு ஸ்டெப்பும் ஒரு மாதிரி பதட்டத்தோடு எடுத்து வைக்கிறீங்க. ஏன்னா எவ்வளோ தைரியமாக போய் எத்தனையோ லவ்வை நீங்கள் பிரேக்கப் பண்ண வச்சுருக்கீங்க. நீங்கள் நிறைய அதில் பூந்தெல்லாம் விளையாண்டுருக்கீங்க. பட் உங்களுக்குன்னு வரையில் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜிமின் உங்களை பார்த்து ரொம்ப பிரைட்டாக சிரிக்கிறாரா. நீங்களும் ஒரு பக்கத்தில் தான் போகிறீங்க. ஒயன் சீக்கிரம் பைக்கில் ஏறிடி, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டி போகணும் அப்படின்றாரு. ஜிமின் எங்கே? எனக்கு காலேஜ். ப்ளீஸ் ஒயன், இன்னைக்கு பூரா நீ என் கூட தான் இருக்கணும். அது ஜிமின் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒயன், உனக்கு எஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ் இந்த டேவை எனக்காண்டி கொடு அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவர் தாண்டா பைக் ஓட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கீங்க. அவர் தான் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டி போகிறேன். என்னோடய லைஃப் எங்கே இருந்துச்சோ அந்த பழைய லைஃப்பை நான் உன்கிட்ட காட்ட போகிறேன் அப்படின்னு நிறையா சொல்கிறாரு. பட் உங்கள் காதில் எதுவுமே கேட்கல. ஒரு மாதிரி மந்துட்டு உங்கள் நினைப்பு பூரா ஒரு மாதிரி. ஒயன் என்னடி எப்படி பேசுகிறாரு, கேட்கவே முடியல ஒயன். இப்போவே அந்த பர்சன் சொல்லிட்டா நீ இப்படியே கழட்டிட்டு வரலாம். அப்பா எங்கனாலே கேட்க முடியல. பாவம் உன்னால் எப்படி கேட்க முடியும் அப்படின்ட்டு அவளுங்க ப்ளூடூத்தில் தானே பேசிக்கிட்டு இருக்காளுங்க. நீங்கள் குட்டியூன்னு ப்ளூடூத்தை போட்டுட்டு அந்த உங்கள் முடியெல்லாம் ஒரு மாதிரி அந்த சைடு தெரியாத மாதிரி பண்ணியிருக்கீங்கடா. இப்போ ஒரு இடத்துலையும் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் வாட்டில் ஒரு அமைதியாக போகிறீங்க. ஒயன் கீழே இறங்கு அப்படின்றாரு. அப்போ தான் நீங்கள் அந்த பிளேஸை பார்க்குறீங்க. அது ஒரு ஆர்ஃபனேஜ்டா. நீங்களும் அதை பார்த்துட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க. அவரும் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு தாண்டா உள்ளவும் கூட்டி போகிறாரு. அங்கே நிறையா குழந்தைங்க இருக்குங்க, நிறைய பேர் இருக்காங்கடா. அங்கெல்லாம் உங்களை தான் காட்டுறாரு. ஒயன் இங்கே எதுக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல நீ. நீங்களும் அவரையே பார்க்குறீங்க. ஹாய் ஜிமின், வாவ், நீ சொன்ன பொண்ணு இதானா? ஆ ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கா ஜிமின். என் ஜிமினோட லவ்வர் நீங்கள் தானா? ஜிமினை துரத்தி லவ் பண்ணிங்களாம்ல. ஜிமின் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி நல்ல பையன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் நீங்களும் தான் ஜிமின் கொடுத்து வச்சவன். ஏன்னா அவன் லவ்வுக்காண்டி ஏங்குறவன். அவனுக்கு அவ்வளோ லவ் கொடுத்து அவன் பின்னாடியே நீங்கள், ஏன்னா அவன் பாசத்துக்காண்டி ஏங்குறவன். அவன் மேலே பாசம் வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. உன்ன மாதிரி பொண்ணு கிடச்சிருக்கு அவனுக்காண்டி. அவன் அடிக்கடி சொல்லுவான், என்னை கட்டிக்க போகிற பொண்ணு என் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கணும் அப்படின்ட்டுவான். அது மாதிரியே தான் இருக்க நீயும். ஜிமின் ஆல் தி பெஸ்ட். ஆ ஆ தேங்க்யூ. எங்கே ஜிமின், அங்கே தானா? அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க எங்கன்னு மாதிரி. ஜிமின் தானே அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிமின் எங்கே? ஒயன் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ ஒரு பிளேஸ் தாண்டா காட்டுறாரு. ஒயன் நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். இங்கே தான் பிறந்தேன்னு சொல்கிறத விட இங்கே தான் வளர்ந்தேன் ஒயன். எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. இந்த மாதிரி குழந்தைங்களோட தான் நானும் வளர்ந்து இங்கேருந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கெல்லாம் சேர்த்து என்னை காலேஜும் படிக்க வச்சாங்க. நானும் நல்லபடியாக முடித்தேன் ஒயன். கொஞ்ச நாள்லே எனக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஜாப் கிடச்சிச்சு. அது உங்கள் கம்பெனி தான் ஒயன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வேளை ஃபுட் கூட எங்களால் கொடுக்கவே முடியாது ஒயன். ஏன் நான் கூட நிறைய தடவை பட்னியாக இருந்திருக்கேன் ஒயன். அதனால தான் என்னால் முடியாத ஒர்க்கை கூட நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம்தான் நான் ஒர்க் நல்லா பார்க்குறத பார்த்துட்டு எனக்கு சேலரியும் கொஞ்சம் கூட கிடச்சிச்சு. அதனால இங்கே இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிகிற அளவுக்கு என்னால் ஃபுட் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் இவங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரா ஜிமின். நீங்களும் பார்க்குறீங்க. இவங்க தான் என்னை சின்ன வயசில் சொந்த பையன் மாதிரி என்னை வளர்த்தாங்க ஒயன். அப்புறம் ஒயன்
என் அம்மா அப்பாவை நான் பார்த்ததே இல்லடி. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இவங்கள தான் என்னோட அம்மாவா நினச்சேன். ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. அதுவும் போன இயரில். அந்த டேட் இன்னைக்கு தாண்டி என் அம்மாவோட இறந்த நாள். நீ அடிக்கடி சொல்லுவேல உன் லவ்வை சொல்லு. ஐ மீன் அந்த நாள் இந்த நாள் தாண்டி என் அம்மாவை உன் உருவத்தில் பார்க்குறேன் ஓயன். உங்கள் கண் செம்மையாக கலங்குது. உங்கள் ஹார்ட்லாம் ரொம்ப ப்ரோக்கன் ஆகுது. அங்கே மாகியெல்லாம் ஓயன் ப்ளீஸ் ஓயன் ப்ளீஸ் எதுவும் சொல்லிடாதடி. ஆயிஷா தாண்டா. ஏய் ப்ளீஸ் ஓயன் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டி. ஏய் ப்ளீஸ் வேணாண்டி. ஏய் அவர் உண்மையாக லவ் பண்ணுறார் ஓயன். ப்ளீஸ் உன்னுடைய குறும்பை இங்கே காட்டிடாதடி. உன் சேட்டையை இங்கே காட்டிடாத ஓயன் ப்ளீஸ் டி. அவரை ஏமாத்திராத ஓயன். நீ லவ்வே பண்ணாமல் இருந்தாலும் எந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாதடி. இவளுக்கெல்லாம் அப்படி சொல்கிறனால தான்டா உங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களடா. நீ மாகி ஆயிஷா என்ன அப்படின்ட்டு அந்த ப்ளூடூத்தையும் எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்துடுறாளுங்க. அந்த ஃபோனோட கனெக்டில் இங்கிட்டு வந்துடுறாளுங்க. ஏன்னா இருந்தால் அவளுக்கு சொல்ல விட மாட்டாளுங்க அப்படின்ட்டு அவளுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாளுங்கடா. ஓயன் என்ன உனக்கு ஒன்றா தானே தெரியும் ஓயன். ஆனால் எனக்கு உனக்கு முன்னாடி இருந்தே தெரியும்டி. நீங்கள் ஜிமினை ஷாக்காக பார்க்குறீங்கடா. அவரும் உங்கள் பக்கத்தில் வந்தேன்டா உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணிக்கிட்டு. ஒரு தடவை உங்கள் அம்மா கூட வந்திருந்த ஓயன் காரில் ஒரு ஐஸ்கிரீமை பார்த்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி உங்கள் அம்மா கூட சண்டை போட்டு ஐஸ்கிரீம்காண்டி நடு ரோட்லேயே உட்காந்து அழுத ஓயன். உன்னோட அந்த குழந்த குறும்புத்தனத்தை பார்த்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. ஏன்னா எவ்வளோ பெரிய பொண்ணாக இருந்தாலும் ஒரு ஐஸ்கிரீம்காண்டி குழந்த மாதிரி பண்ண தெரியுமா. அந்த ஐஸ்கிரீமும் நீ சாப்பிடல, உன்னையே தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஓயன். எனக்கு அப்பயும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. அப்புறம் ஒரு தடவை மாலுக்கு வந்திருந்த உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உன் ஃப்ரெண்டு கூட வந்திருப்ப போல. மாகி தானே இந்த பொண்ணு. ஒரு பேபி கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் ஃபேஸில் ஆளாளுக்கு இழுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி குட்டி குழந்தைங்களோட சண்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்ட ஓயன். ஜிமின் கண்ணில் அவ்வளோ டேஸோடு உங்களை பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு. உன்னையே தாண்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ அந்த மால் போகிற வரைக்கும் நான் உன்னை தான் பார்த்தேன் ஓயன். நெக்ஸ்ட் டே நான் நிற்கிற பஸ் ஸ்டாப்பில் நீயும் வந்த. உன்னை பார்த்தோன்னு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஓயன். நீ என்ன தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. என் நம்பர் வாங்குறதுக்காண்டி தான் நீ போய் சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நீ உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணவே இல்லை ஓயன். உன்னோட நம்பருக்கு தானே நீ கால் பண்ண. நீ உன்னோட நம்பருக்கு கால் பண்ண இல்லை, உன் பேக்லேருந்து லைட் எரிஞ்சிச்சு. போய் நினச்சி நீ என்னோட ஃபோன் நம்பர் வாங்குறதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு. இதுக்கு ஹால் டிக்கெட் வேறு வீட்டில் இருக்குன்னு சொன்னேன்லடி. சிரிச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறாரு. அவர் கண்ணிலேருந்து அவ்வளோ டிஎஸ் வருது. நைட்டு போகிற நீ டெக்ஸ்ட் பண்ணது நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு காலையில் தான் பார்த்தேன் ஓயன். நீ தான் அப்படின்ட்டு. ஆனால் என்ன எல்லா பொண்ணுங்களும் என்னை பார்ப்பாளுங்க. ஆனால் என்னோட மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும். என் அம்மா மாதிரி என்ன தனக்கு பிறந்த குழந்த மாதிரி என்னை பார்த்துக்கணும்னு ஆசையாக இருக்கு ஓயன். நான் என்னோட ஒய்ஃபோட மடியில் படுத்து தூங்கணும்ன்ட்டு ஆசையாக இருக்கு ஓயன். நைட்டு போகிற நீ டெக்ஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. அங்கே எல்லா மாதிரியும் ஏமாத்திருவியோன்னு பயமாக இருந்துச்சு ஓயன். எனக்கும் இது மாதிரி நிறைய டெக்ஸ்ட்லாம் வரும். அதனால தாண்டி நான் கண்டுக்கல. அடுத்த நாள் நீ வந்த உன்னையே தாண்டி நான் பார்த்தேன். நீயும் என்னை பார்த்த. என் அம்மா மாதிரி இருந்த ஓயன். என் அம்மாவே உன்னை நான் நேரில் பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணேன்டி. எனக்கு கோவம் வந்தனால தான் ஓயன் அன்னைக்கு கூட நான் அடித்தேன் ஓயன். எல்லா பொண்ணுங்க மாதிரி நீ இருப்பியோ அப்படின்ட்டு. ஏன்னா என்ன நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி ஏமாத்தி இருக்குங்க. ஆனால் எனக்காண்டி உன் கையவே வெட்டிக்கிட்டேலடி. அப்பயே நீ என்ன உண்மையாக லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருச்சு ஓயன். இருந்தாலும் எனக்கு பயம்டி. யோசிக்காம நெக்கில் வச்சு பார்த்தியா, என்னால் முடியலடி. எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா என்னை பற்றி தெரியாமல் என்னை நீ லவ் பண்ணக்கூடாதுல்லடி. எனக்கு யாருமே இல்லை. உங்களால் கேட்கவே முடியல. உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. வீட்லேயும் போய் யோசிச்சேன்டி. என் ஃப்ரெண்டு உனக்கு தெரியும்ல, உன்னோட ஆஃபீஸில் தான் ஜான் ஒர்க் பார்க்குறான். எனக்கு எதாக இருந்தாலும் அவன் தாண்டி பண்ணுவான். எனக்கு காய்ச்சலே வந்தாலும் அவன் தான் பார்ப்பான்.
எனக்கு பயமாக இருக்குடா. எங்க என்னை யாராவது ஏமாத்திட்டா என்னால் தாங்க முடியாதுடா அப்படின்ட்டு அவன்கிட்ட தான் அன்னைக்கு அழுது புலம்புனேன். அவன் தான் சொன்னான், உன்னோட அம்மாவே உனக்கு வந்திருக்காடா. நான் எனக்கு ஃபீவர் அடிச்சிச்சுலடி. நீ கூட என் வீட்டுக்கு வந்தேல்ல, என் அம்மா மாதிரி எனக்கு கேர் பண்ணது. என் அம்மாவாவே உன்னை நினச்சிட்டே ஓயன். இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம், நீ மட்டும் போதும்னு தோணுது ஓயன். ஏன் இதுக்காண்டி இவ்வளோ நாள் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தேல்ல ஓயன். அது ஜிமின் ப்ளீஸ் அது மட்டும் சொல்லிடாதீங்க ஜிமின், ப்ளீஸ் ஜிமின், அது மட்டும் உங்கள் வாயால் சொல்லிடாதீங்க ஜிமின், ப்ளீஸ். ஒயன் சொல்ல போறாரு, ப்ளீஸ் ரெடியாக இருந்துக்க. ஐ லவ் யூ ஓயன், ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ பொன்னாட்டி அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உங்கள் லிப்ஸில் தானே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஒரு கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. உங்களை நல்லா கிஸ் பண்ணுற ஒரு மாதிரி ஃபீலாக கிஸ் பண்ணுறாரு. என்னடி பண்ணுற? என்னடி பண்ணுற ஒயன்? ஆயிஷா இங்கே என்னடி பண்ணுற? ஒயன் சொல்லிட்டு என்னடி? ஜிமின் ஜஸ்ட்டில் தாண்டா ஒரு மாதிரி ஹேண்ட் வச்சு தள்ளி விட்றீங்க, கண்ணில் ஒரு மாதிரி தொடச்சிக்கிறீங்க. ஏன் ஜிமின்? ஓ, இதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணேன் ஜிமின். ஓ அப்பா முடியலடா சாமி. ஏன் என்னடி? ஓ ஜிமின், இவ்வளோ நாள் இந்த வார்த்தைக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்ப்பா. கடைசியில் இன்னைக்காவது சொன்னியே, இன்னைக்கு தான் என்னோட லாஸ்ட் டேட். அப்பா எனக்கு புரியலடி. உனக்கு புரியாது ஜிமின், ஆனால் எனக்கு தான் புரியுமே. ஜிமினும் உங்ககிட்ட வராரு, உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசு வலிக்குது. ஹேய் இங்கே நெல்லு. ஜிமினும் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகுறாரு. இங்கே பாரு ஜிமின், இந்த 1 மந்த்தா உன்னை நான் லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்தினேன், அவ்வளோதான். உன்னை நான் சின்சியராக லவ் பண்ணவே இல்லைப்பா. ஓயன் என்னடி? ஐயோ அழுகாது ஜிமின், உன்னோட எமோஷனல் பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்குப்பா. சீரியஸாக லவ் பண்ணுறேன் ஜிமின், ஆனால் நான் லவ் பண்ணலப்பா. என்னடி சொல்கிற? தள்ளு, சும்மா என்னடி சொல்கிறேன்னு. இங்கே பாரு ஜிமின், காலேஜில் என்னை பற்றி கேட்டுப்பாரு. இப்படி தான் நிறையா லவ்வை பிரிச்சுடுறதா என்னுடைய ஃபஸ்ட்டு பிளானாகவே இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி தான், அதாவது நீ நிற்கிற பஸ் ஸ்டாப்பில் ஒரு பையன் ஹேண்ட்ஸமாக இருப்பான்டி, அவன்கிட்ட போய் நீ லவ்வை சொல்லுவே, கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கவே மாட்டான். எல்லா பர்சனை விட இவன் கொஞ்சம் வித்தியாசம் வண்டி அப்படின்னு சொன்னான். எனக்கு சும்மாவே சுருன்னு கோவம் வரும். அதான் அந்த பையன் யாருன்னு பார்த்தேன், பார்த்தா அது நீ. உன்னை பார்க்கலே தெரிஞ்சிச்சு நீ கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா பார்க்கலே கொஞ்சம் அழகாக தானே இருக்கா. அதான் அவள் ஒரு டாக்ஸ் சொன்னான். 1 மந்த்தா அந்த பையனை லவ் பண்ணுற மாதிரி சுத்த விட்டு கடைசியில் அந்த பையன் லவ்வை சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே நீ அந்த பையனை பிரேக்கப் பண்ணணுன்ட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். அது பண்ணுறதுக்குள்ளே ஒன்று லவ் பண்ணுறதுக்குள்ளே முடியல ஜிமின். டெய்லியும் பின்னாடி லவ்ன்ட்டு எனக்கே காண்டாவு தெரியுமா. எனக்கெல்லாம் ஒரே செகண்ட் போதும் ஒரு பையனை ஏமாத்துறதுக்கு. ஆனால் நீ சொல்லவே கூடாது ஜிமின். 1 மந்த் என்னை இழுக்க வச்சுட்டேல, அதுவும் நினச்சி இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, என்னடா அவளுங்க முன்னாடி அசிங்கப்பட போகிறோன்னு நினச்சேன். அப்போ ஜிமின் செம்ம டியர்ஸோடு அவங்களையே பார்க்குறாரு. அவ்வளோ டியர்ஸ் வருது அவர் கண்ணில் இருந்து. சுத்தமாக அவரை பார்க்க கூட முடியல. ஒரு மாதிரி கண்ட்ரோலாக உங்கள் கையெல்லாம் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. சும்மா சொல்லக்கூடாது ஜிமின், உன்னை லவ் பண்ண வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான்டா இருந்துச்சு. ஒரு வேலையாக உன்னையும் லவ் பண்ண வச்சு பிரேக்கப்பும் பண்ணிட்டேன். முடியல ஜிமின். அப்புறம் பாய் ஜிமின். ஓயன் என்னடி சொல்கிற? ப்ளீஸ் டி ஓயன், ப்ராங்க் பண்ணாத டி. நான் தாண்டா உன்னை வச்சு ப்ராங்க் பண்ணியிருக்கேன். நீ போய் சொல்கிற இல்லடி? ஐயோ உண்மையதாப்பா சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணவே இல்லைப்பா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா செம்ம ஜாலியாக ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி குதிக்கிறாளுங்க. ஓயன் வின் பண்ணிட்டா ஊன்னு ஒரு மாதிரி கத்துறாளுங்க. மாகிக்கெலாம் அவ்வளோதான். ஐஷாலாம் ஒரு மாதிரி கண்ணே கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டா. என்ன தருடா அப்படின்ட்டு. ஜிமின் தாண்டா உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, ஒயன் ப்ளீஸ் டி எப்படி சொல்லாத ஒயன், உன்னை உண்மையாக லவ் பண்ணுறடி, என் மேலே கோவம் இருந்தால் என்ன மன்னிச்சிருடி அப்படின்ட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி கும்பிடுறாரு உங்களை. ஜிமின் கையடி ஜிமின், லூஸ் மாதிரி பண்ணாத. யாராவது பொண்ணா என்னை தப்பாக நினைப்பாங்க. ஒயன் ப்ளீஸ் போய் சொல்லாத ஒயன், நீ என்ன லவ் பண்ணுறடி, எனக்கும் தெரியும் ஒயன். நான் என் பொண்ணை லவ் பண்ணேன்? அவனெலாம் லவ் பண்ணவே இல்லை. போய் சொல்லாத ஒயன், எனக்கு நல்லா தெரியும்டி. உனக்கு என்ன தெரியும்?
ஒயன், அன்னைக்கு எனக்கு ஃபீவர் அடிக்கையில் உன் கண்ணில் நான் காதலை பார்த்தேன் ஒயன். பொய் சொல்லாதடி. நான் தூங்கணும்னு நினச்சி தானே நீனு கிஸ் பண்ண. ஆனால் நான் அன்னைக்கு தூங்கவே இல்லை ஒயன். நீ என்னை கிஸ் பண்ணடி. அப்போ உன் மனசு குழந்து நீ ஐ லவ் யூன்னு சொன்ன ஒயன். பொய் சொல்லாத ஒயன். என்னை நீயும் லவ் பண்ணுற ஒயன். என்னை விட்டு போயிடாத ஒயன். என் அம்மாவை நினைக்கிறேன் ஒயன். என்னை விட்டு போயிடாதடி. அச்சோ, அப்படியா ஜமீன்? அன்னைக்கு உனக்கு கிஸ் பண்ணும் போல தோணுச்சு. அதான் உங்கள் மனசில் அவ்வளோ வலி. உன் லிப்ஸை பார்த்தனா அதான் கிஸ் பண்ணும் போல இருந்துச்சு. அதான் கிஸ் பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே தான் இருந்துச்சு. இல்லை, போய் சொல்கிறடி. அம்மன் எனக்கு கையை பிடிச்சம்மன். ப்ளீஸ், எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். ஒயன் போகாதடி. அன்னைக்கு உங்கள் ஆஃபீஸில் முதற்கொண்டு. என்ன ஆஃபீஸில் முதற்கொண்டு? நான் கிஸ் பண்ணல, நீ ஃபீல் பண்ணலடி. ஓ, நானும் தான் உனக்கு கிஸ் பண்ணேன், நீ தான் ஃபீல் பண்ண. அதுக்கு பொய் சொல்லாத ஒயன். நீ ஃபீல் பண்ணி தான் நீ கிஸ் பண்ண. என்ன நீ லவ் பண்ணுற ஒயன். பொய் சொல்லாத ஒயன். ஐயோ ஜெமின், கையை விடுறா அப்படின்னு தள்ளி விட்றீங்க. பின்னாடியே வராரு, நீங்கள் ஒரு மாதிரி தட்டி விட்றீங்க. ஐயோ காண்டா ஆகுது. போய் தொலைறியா? என்னோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு ஜெமின். சும்மா சாவடிக்காத. ஜிமினால் தாங்கவே முடியல. அவளுக்கு அவ்வளோ ஹார்ட் ப்ரோக்கன் ஆகுது. இந்த சைடு உங்களால் சொல்லவே முடியலடா. அவ்வளோக்கு பெயின்ஃபுல்லாக வர்றீங்க. ஜிமின் உங்கள் பின்னாடியே வர்றாரு. ஜிமின் ஸ்டாப் ஜிமின். இதுக்கு மேலே என் பின்னாடி வந்த உனக்கு அவ்வளோதான். அந்த இடத்த விட்டே போகிறீங்கடா. உங்கள் கண்ணை பூரா டிஎஸ். உங்களுக்கு அவ்வளோ பெயின் ஆகுது. சரிடா, உண்மையாக லவ் பண்ணடா. அந்த ப்ளூட்டூத்தை நீங்கள் கழட்டிட்டீங்கடா. அப்படியே அழுதுகிட்டே போகிறீங்க. ஜிமின் அங்கே கீழே நீடன் பொண்ணி அழுகுறான். அதனால சுத்தமாக முடியலை. ஜிமின் கூட தானடா ஒரு கேர்ள் பேசிக்கிட்டு இருந்தா, ஒரு லேடி. அவங்க இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. லவ் சொன்னதை மட்டும் கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இப்படி பேசிட்டு போனதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அப்படி ஜிமின் அழுகிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அந்த ஆர்ஃபனேஜ்கிட்டே போயிடுறீங்கடா. உங்களால் சுத்தமாக முடியல. அப்படி அழுகுறீங்க. இந்த சைடு ஜிமின் அழுகிறாரு. நீங்கள் ஜிமினும் கொஞ்சம் கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கடா. இப்போ சுத்தமாக உங்களால் முடியல. உங்களுக்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமினை அழுகிறத உங்களால் பார்க்கவே முடியல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த டாக்ஸை முடிக்கிறதுக்காண்டி ஃபேக்காக லவ் பண்ணி நீங்கள் இப்போ ஜிமினை உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த இடத்த விட்டே நீங்கள் போயிட்டீங்கடா. ஜிமின் தாண்டா அவர் அழுதுகிட்டே இருந்துட்டு உங்களை தேடி தாண்டா அவர் வராரு. ஒரு மாதிரி கீழெல்லாம் விழுந்து எந்திரிச்சு ஓடியாராரு. சுற்றி வெளில பார்க்குறாரு, நீங்கள் இல்லை. அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்கள் காலேஜுக்கு தாண்டா வர்றாரு. நீங்கள் அங்கே எது போயிருப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் அங்கே இல்லை. உங்கள் ஃப்ரெண்டும் உங்களுக்கு கால் பண்ணுறா, நீங்கள் எடுக்கவே இல்லை. ஜிமின் அகைன் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த காலேஜ் வாசலே தானே நிற்கிறாரு. அப்படி அழுகிறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஃபோன் தான் அடிக்கிறாரு, டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் எங்கேயுமே எடுக்கவே இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்லாம் ஒரு மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, எடுக்கவே இல்லைடா. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா ஜிமின் உங்களை ஒரு பிளேஸ் கூட்டி போயிருப்பார்லடா, பழைய பார்க்கு. அந்த பிளேஸ்க்கு தான் போகிறீங்க. அந்த பெஞ்சில் நீங்கள் எங்கே உட்கார வச்சுருந்தாரோ அந்த பிளேஸில் நீங்களும் உட்காந்துட்டு செம்மையாக அழுகுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. உங்கள் ஹார்ட்டில் ரொம்ப பெயின் ஆகுது. நீங்கள் ஜிமினை பிடிச்சி ஃபீல் பண்ணி தான் அவரை கிஸ் பண்ணியிருப்பீங்க அன்றைக்கி நைட்டு கூட. நைட் இல்லைடா, அன்றைக்கி அவருக்கு ஃபீவர் வந்திருக்கும்ல, அன்றைக்கும். அப்புறம் உங்களோட ஆஃபீஸ்க்கும் நீங்களும் அவர் அன்றைக்கி கிஸ் பண்ணது நீங்கள் எமோஷ்னலாக அதாவது ஃபீல் பண்ணி தான் கிஸ் பண்ணீங்க. அப்படியே காலேஜும் முடியுதுடா. அங்கே ஜிமின் தாண்டா ஒரு மாதிரி அவ்வளோ பெயினோடு இருக்காரு. ஜிமினோட ஃப்ரெண்டும் கால் பண்ணுறாரு, பட் ஜிமின் எடுக்கவே இல்லை. அது நீங்களாக இருக்குமோன்னு தான் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜான் தான். மாகி, ஆயிஷா அங்கே எல்லாமே. மாகியும் ஆயிஷாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாளுங்க. அவளுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாம் என்னட்டு தான் அப்படின்ட்டு ஆயிஷா ஃபீல் பண்ணுறா. ஏய் மாகி, ஒயினோட காரடி. ஆனால் ஒயின் காலையில் காரில் வரலடி, அவங்க அப்பா கூட தான் வந்தா. அப்போ வாட்ச்மேன் தான்டா. மாகி மேம், ஒயனோட அப்பா கொடுத்துட்டு போனாங்க அண்ணா. ஆனால் ஒயன் நான் எதுவும் சொல்லலைம்மா. ஒயன் உள்ளதாக இருக்கான்னு சொல்லிட்டேன். தேங்க்ஸ் அண்ணா. ஆனால் இன்னும் ஒயன் வரலம்மா. ஆனால் ஒயனை ஏற்றிட்டு போன பையன் மட்டும் வெளியில் நிற்கிறாம்மா. ஆனால் அவனோட ஃபேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதாவது மாகிக்கு தெரிஞ்சிருச்சு அது ஜிமின் தான் அப்படின்ட்டு. ஏய், அப்போ ஒயின் எங்கேயோ போயிட்டாடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவளும் கார் எடுத்து தானே வெளியில் போகிறாளுங்க. அப்போ ஜிமின் முன்னாடி ஸ்டாப் பண்ணுறாரு. ஒயின் ப்ளீஸ் டி, சாரி டி, நான் ஏதாவது தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சிருடி. ஆனால் அது நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிருக்காரு. பார்த்தா மாகி. அண்ணா நானா? அம்மா ஒயின்
ஆனால் அவள் காலேஜுக்கு வரல. நீங்கள் தான் கூட்டி போகணும்னு சொன்னான். அது அது எங்கே போனான்னு தெரிலம்மா. அவளை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன். ஆனால் நான் தான் அவளை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு என் கூட சண்டை போட்டு போயிட்டாம்மா. எங்கே போனான்னு தெரில. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ப்ளீஸ் மாஹி. அவன் போய் எங்கே வேறு எங்கேயாவது போவாளா சொல்லு ப்ளீஸ் மாஹி. நான் எங்கேயும் போக மாட்டானா. எதுக்காக இருந்தாலும் என்னை தான் கூட்டிகிட்டு போவா. நீங்களும் பாருங்கண்ணா, நானும் பார்த்தேன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு மாஹி ஒரு மாதிரி டிஎஸோடு சொல்கிறா. ஜிமின் தாண்டா வேகமாக ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கெங்கேயோ ஒரு மாதிரி தேடி பார்க்குறாரு. இங்கே நீங்கள் செம்மையாக அழுதுகிட்டு இருக்கீங்க. மாஹியும் ஆயிஷாவும் தாண்டா ஒரு மாதிரி கார்லேயே ஒரு மாதிரி தேடி பார்த்துக்கிட்டே இருக்காளுங்க. ஜிமின் ரொம்ப டயர்டாயிட்டாரு. அவரோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு தாண்டா ஒரு இடத்துல உட்காந்துட்டு செம்மையாக அழுகுறாரு. அவர் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. அவரும் அட்டன் பண்ணுறாரு. டேய் மச்சான், என்னடா ஆச்சு? காலைல ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன், நைட் ஆயிடுச்சுடா. என்னடா? ஜான் ஜான் என்னால் முடியலடா. இங்கே நடந்தது பூரா ஜான்கிட்ட தான் சொல்கிறாரு. ஜான்னால் சத்தியமாக நம்பவே முடியல இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நீ எங்கடா இருக்க? அப்போ ஜெமினு சொல்கிறாரு, அந்த பிளேஸ் தாண்டா ஜானும் வராரு. இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் இங்கே இருக்கேன்டி அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் கண்ணெலாம் துடைச்சிட்டு ஒரு மாதிரி வெளியில் தானே நிற்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை வந்து ஏய் எங்கடி போன, என்னடி, ஆண்டி பாவுண்டி, ஏண்டி நான் தான் சொன்னேன்ல எதுவுமே சொல்லாமல் வந்திருந்தா கூட அவர் வாட்டில் இருந்திருப்பார். ஏண்டி பாவுண்டி. ஐ ப்ளீஸ், நான் வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போகணும். உனக்கு புரியுதா? நான் வீட்டுக்கு போகணும். அவளும் எதுவுமே சொல்லலடா. ஒரு மாதிரி அந்த கார் எடுத்துகிட்டு உங்கள் வீட்லேயும் ஸ்டாப் பண்ணுறா. மாஹி நீ, நான் ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டேன், அந்த நிற்கிது, நான் போய்க்கிடுவேன். மாஹி ப்ளீஸ் ஒயன், என்னால் முடியல ஒயன், கூட என்னால் பேச முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அவளும் போயிட்டாடா. நீங்களும் அவ்வளோ டேஸோடு பார்க்குறீங்க. உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா கிச்சனில் இருக்காங்கடா, இன்னும் உங்கள் அப்பா வரல. நீங்கள் உங்கள் பேக் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. டோர் லாக் பண்ணிக்கிட்டு செம்மையாக ஒரு மாதிரி வாஷ்ரூமில் போய் ஒரு மாதிரி ஷவர் ஆன் பண்ணிட்டு செம்மையாக அழுது கத்துறீங்க. அந்த ஷவருக்கு கீழேயே ஒரு மாதிரி உட்காந்து அழுகுறீங்க. ஜிமின் நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டீங்கடா. அப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரு. பார்த்தா நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க. கால் லிஸ்ட் எல்லா லிஸ்ட்லேயும் பிளாக் பண்ணி வச்சிட்டீங்க. உங்கள் அம்மா தாண்டா டோர் நாக் பண்ணுறாங்க. ஒயன் என்னம்மா பண்ணுற, என்ன பண்ணுற உள்ள, ஒயன் கத்துறாங்க. நீங்களும் கொஞ்சம் நேரத்துலேயே தாண்டா அந்த ஷவர்லேருந்து வெளியில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படி ஈரமாக இருக்கீங்க. ஏய் என்னடி இப்படி இருக்க? வந்தது கூட சொல்லாமல் நீ வாட்டில் ஒரு ரூமில் போகிற. டம்முன்னு கதை சுற்றுறது நீ உள்ளே வந்திருக்கேன்னு எனக்கே தெரியுது ஒயன். ஏய் தலையை தொடடி, ஏன்டி இப்படி ஈரமாக இருக்குது? கோல்டு பிடிக்க போகுது போல். அம்மா என்னடி ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக விடுறீங்களா? எனக்கு தலை வலிக்குது. கத்தாமல் இங்கேருந்து போங்க. ஏய் என்னடி, ஏன்டி 3 டேஸாக ஒரு மாதிரி இருக்க? அம்மா ப்ளீஸ்மா, கண்ணே கலங்குது. உங்கள் அம்மா எதுவுமே சொல்லாமல் வெளியில் போயிடுறாங்க. நீங்களும் டோர் லாக் பண்ணிட்டு தான் செம்மையாக அழுகுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. ஜிமினோட ஃபோட்டோவை பார்த்து தான் அழுகுறீங்க. ஜிமின் என்னென்ன உங்கள்கிட்டலாம் பேசி அழுது சொன்னாரோ அதெல்லாம் அவ்வளோ ரிப்பீட்டாக அவங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. கீழே தாண்டா உங்கள் அப்பா வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா நீங்கள் இப்படி கத்துனது எல்லாம் சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பாவும் டோரை தான் நாக் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. அப்படியே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படியே உங்களை கண்டா உங்களுக்கே வெறுப்பாக இருக்குது. சீ இப்படி மோசமாக இருக்க, கேவலமா அப்படியே உங்களை அசிங்கமாக பார்க்குறீங்க. கண்ணெலாம் ஒரு மாதிரி தொடச்சிட்டு டோரை ஓப்பன் பண்ணி என்னப்பா என்னாச்சுமா, எதுக்கு அம்மா என்னமோ ஒரு மாதிரி கத்துறேன்னு அம்மா சொன்னா. அம்மா என்னம்மா? ஏன் உன்ட்ட தாண்டா சொல்கிறேன், என்ன பார்த்து பேசு. என்னப்பா ஓயன் நீ சரியில்லை. எனக்கு முன்னாடி இருந்தே உன் மேலே என்னப்பா, என் மேலே என் அப்பாவை ஏற்று பேசுறியா என்ன? என்னப்பா ஏற்று பேசுகிறேன்? உன்னோட ப்ரொஃபஸர் கால் பண்ணி இன்னைக்கு முதற்கொண்டு நீ எங்கே போனேன்னு தெரில. அப்பா அது ஃப்ரெண்ட்ஸ். ஒயன் எத்தனை நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிற? இன்னும் காலேஜ் முடிக்க 1 மந்த் தானே இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டோட பையன் ஜெஃப் இருக்கான். நெக்ஸ்ட் இந்த மந்த்து முடிச்சா அடுத்த நெக்ஸ்ட் மந்த்தே அவனுக்கு மேரேஜ். அப்போ ப்ளீஸ் அவ்வளோதான் ஒயன் அப்படின்னு உங்கள் அப்பாவும் போயிடுறாங்க. உங்கள் அம்மாவும் உங்களை பார்த்துட்டு போயிடுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா. சாரி ஒயன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இப்போ நானாக இருக்கையில் மட்டும் ஏன் எனக்கு இந்த மாதிரி? நான் பண்ண பாவம்ல. நிறைய பேர் எனக்கு சாபம் கொடுத்தாளுங்கள்ல, அதான் ஒன்று ஒன்றா வலிக்குது.
வலிக்குது இல்லை. ஆனால் ஜிம்மி, உன்னை சீரியஸாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஜிம்மி. உன்னை ஹேட் பண்ணிட்டேலடா, உன்னை ஹேட் பண்ணிட்டேல. வேணும் ஜிம்மின். எனக்கு நிறைய பேர் என்ன மாதிரி ஃபேக்காக இருக்க மாட்டாளுங்கல்ல. எத்தனை பொண்ணுங்க சீரியஸாக லவ் பண்ணியிருப்பாளுங்க. நான் தான் லூஸ் மாதிரி எது உண்மை எது போயிட்டு தெரியாமல் அவளுங்க லவ்லான பிரிச்சு விட்டேன். அதான் எனக்கு சீரியஸ் எதுன்னு தெரியல, எமோஷனல் எதுவும் தெரியல. எல்லாம் ஒன்று நினச்சி என் தலையில் எல்லாமே அள்ளி போட்டுக்கிட்டேன். சாரி ஜிமின், ஒரு நல்ல பையனை நான் ஏமாத்திட்டேன். அதுவும் ஆமா, நேத்தான அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன்ல ஜிமின். சாரிடா, இதுக்கு மேல உன்னை நான் பார்க்கவே மாட்டேன். ஐ லவ் யூ ஜிமின். அன்னைக்கு நீ சொன்னேல்ல, இன்னைக்கு சொன்னேல்ல. ஆமா ஜிமின், அன்னைக்கு நான் உனக்கு கிஸ் பண்ணையில கூட என் மனசார தானே ஒன்று ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஆனால் இவ்வளோ நாள் உன் கூட பொய்யா நடிச்சிட்டேல்ல. எனக்கு வேணும் ஜிம்மின், எனக்கு நல்லாவே வேணும். அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகி உங்கள் பெட்லேயே படுத்துறீங்க. இந்த பக்கத்து ஜிம்மினால் சுத்தமாக தாங்கவே முடியலை. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறான், பட் கேட்கவே இல்லை. என்னால் முடியலடா, எனக்கு ரொம்ப வலிக்குதுடா, என்னால் மூச்சு விட முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது ஜிம். சாம், என்னால் முடியலடா. டே மச்சான், ஒன்றும் இல்லைடா, அவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டாடா. நான் தான் நல்ல பொண்ணு நினச்சில்ல, அவன் நல்ல பொண்ணே இல்லை மச்சான். இல்லைடா, அவன் நல்லா எங்கூட பேசினாடா. அவன் எப்பவுமே ஐ லவ் யூ ஜிம்மின் சொல்லிக்கிட்டே இருப்பான் மச்சான். ஆனால் நான் எப்போ சொல்லுவேன், அதை எப்போ ஃபினிஷ் பண்ணலான்ட்டு இருந்திருக்கான் மச்சான். நான் சொன்னாலும் தானே இவ்வளோ தூரம். நான் சொல்லாமே இருந்திருக்கலாம்ல ஜிம்மின், நான் சொல்லாமே இருந்திருக்கலாம்ல ஜான். அவளும் என் கூடயே இருந்திருப்பாள்ல. ஏய் மச்சான், நீ சொன்னாலும் சொல்லாட்டி கண்டிப்பா இன்னைக்கு உன்னை ஏமாத்திருந்திருப்பாடா. அவள் டாஸ்கால உன்னை லவ் பண்ணி ஏமாத்திருக்காடா, உன்னை ஃபேக்காக லவ் பண்ணியிருக்காடா. ஏண்டா ஏன் எல்லாம் ஏமாத்துறாங்க? நான் என்ன பண்ணேன்டா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவர் செஸ்ட்லேயே ஒரு மாதிரி அப்படி ஹக் பண்ணிட்டு அழுகிறாரு. ஜானால் சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி பெட்லேயும் அவரை போட்டு படுக்க வைக்கிறாரா. ஜானும் அங்கேயே தூங்கிறாரு, ஏதாவது இவன் பண்ணிக்கிருவானோ அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே ஆகுதுடா, நீங்கள் தான் நல்லா தூங்குறீங்க. உங்கள் அம்மா தான் டோர் நாக் பண்ணுறாங்க. ஒயன், ஒயன் கூப்பிட்றாங்க. நீங்களாம் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, சோலே இல்லாமல் எந்திரிச்சு ஓப்பன் பண்ணுறீங்க. ஏய் காலேஜ் இருக்குடி, என்னடி இன்ன வரைக்கும் தூங்குற? ஆ சரிம்மா. ஓகே ஒயன், ஓகேவாடி? ம் ஓகேம்மா. அப்பா கோவத்தில் சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. இல்லைம்மா, நான் எதுவும் எடுத்துக்கல, நான் கிளம்பி கீழே வர்றேன். சரி அப்படின்ட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் போட்டு உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கீழே தான் வர்றீங்க. உங்கள் அம்மா ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க, நீங்கள் வேணான்றீங்க. இருந்தாலும் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களே உங்களுக்கு ஊட்டுறாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு போதுமா அம்மா, அப்பா அப்பா போயிட்டாங்கடா, லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகேம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் காரை எடுத்துகிட்டு தாண்டா மாஹி வீட்டுக்கும் போகிறீங்க. மாஹியோட டோர் லாக்கில் இருக்குது. நீங்கள் கால் பண்ணுறீங்க, அவன் எடுக்கவே இல்லை. நீங்களும் காலேஜ் தான் போகிறீங்க. அங்கே பார்த்தா உங்களுக்கு ஷாக்காக இருக்குடா. ஏன்னா ஜிமின் தாண்டா அவர் பைக்கில் நிற்கிறாரு. உங்கள் காரை பார்த்துட்டு அவரும் வந்து நிற்கிறாரா, பட் நீங்கள் அவரையும் கிராஸ் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே போயிடுறீங்க. உங்கள் கார் உள்ளே போகுது, எவ்வளவோ கத்துறாரு. ஒரு மாதிரி உங்களுக்கு அவ்வளோ பெயின் ஆகுது. நீங்களும் உள்ளே போயிறீங்க, ஆனால் ஜிமினை உள்ளே விட மாட்டாங்கடா. வெளியிலேருந்தே கத்துறாரு. காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் பேக் எடுத்துகிட்டு உங்களோட கிளாஸுக்கு தான் போகிறீங்க. அங்கே பார்த்தா மாஹி ஆல்ரெடி இருக்கா. நீங்கள் தான்டா மாஹிக்கு முன்னாடி நிற்கிறீங்க. ஏன் என்னை விட்டு வந்த? நான் எதுக்கு உனக்காண்டி நிற்கணும்? மாஹி, ஒயன் தள்ளு, சார் வர டைம் ஆச்சு. ஆயிஷா, நான் வின் பண்ணிட்டேன்டி, உனக்கு தெரியும்ல, நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்கள்ல. இப்போ பின்னாடி இருந்து தாண்டா ஒரு 4 கேர்ள்ஸ். ஒயன் செம்மாடி, உன்னோட பீச் வேற லெவலில் இருந்துச்சுடி. ஆனால் பாவண்டி அந்த பர்சன் செம்மையாக எமோஷ்னலாக லவ் பண்ணிட்டால. செம்மையாக எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி டச் ஆயிடுச்சு மச்சான் அப்படின்ட்டு அவ்வளோலாம் பேசுகிறாளுங்க. நீங்களும் தாண்டா எப்படி என்னோட பேச்சு செம்ம ஒயன், உன்னை விட இப்போ வேற லெவல் டி அப்படின்ட்டுறாளுங்க. நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிறீங்க.
ஆனால் அவங்க மனசில் அவ்வளோ பெயின் இருக்குது. அவளோட சேர்ந்துக்கிட்டு ஷோல்டரில் கை போட்டுக்கிட்டு நம்ம ஆயிஷாவை தானே பார்க்குறீங்க. என்னடி, நான் சொன்ன டாஸ்க்கை முடிச்சிட்டேன். இனிமே நீ சொல்கிறத நான்லாம் கேட்க முடியாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும் ஆயிஷா, ஓகேவா அப்படின்னு அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. ஒயன், உன் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடி. ஒரு நல்ல பர்சனை ஏமாத்திட்டு அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறேல்ல. ரொம்ப சிரிக்காத ஒயன், பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவ. அவள் சொல்கிற ஒரு வேர்டும் உங்கள் மனசில் அப்படியே ஊசி வச்சு குத்தி நுழைக்கிற மாதிரி இருக்கு. ஏய் போடி, நீ சொல்லியெல்லாம் என் காதில் கேட்க போகிறதே இல்லை. இது மாதிரி நிறையா பேர் சொல்லியிருக்காளுங்க. அதை வேணா இப்படி போய் அப்படி விட்டுருவேன். நீ என்ன ஆக்க போகுது? அம்மா ஒயன், உனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைல்லடி, ஆல்ரெடி இது பழகி போனது தானே. இப்போ ப்ரொஃபஸர் வந்துடுறாரா, நீங்களும் உங்கள் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறீங்க. உன்னால ஒரு மாதிரி சுத்தமாக முடியலை. அந்த ப்ரொஃபஸர்கிட்ட தான்டா, சார் ரெஸ்ட் ரூம் போகணும். போமா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி தானே அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஒரு மாதிரி தண்ணியை தாண்டா ஆன் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறீங்க. அதெல்லாம் சுத்தமாக முடியலை, அவ்வளோ பெயின் ஆகுது. உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி பிங்க் ஆகுது. அப்படி சாரிடா, நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக ஃபைனல் தான். முக்கால்வாசி வந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியல. சாரிடா, நான் 1 ஷாட்னது 2 ஷாட் ஆகிட்டு இப்போ 3 ஷாட்டில் முடியுது. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஓகே, பாய் ஆர்மி.